தன்னாடு சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் எல்லாத்துக்கும். ஓகே. மணி 8ஆவது. மேபி ஐ கேன் கிவ் 1 or 2 minutes more. சரியா? மணி வந்து இப்போ 8. நான் இப்போ ஐ கிவ் 2 minutes allowance. 8:02க்கு நம்ம ஆரம்பிச்சிருவேன். அதுக்குள்ள வணக்கம். உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தால் ரெடி. வணக்கம். கேள்வி இருந்தால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அம்மா சுவாதி, நான் அப்படி மேக் யூ அஸ் கோசம்மா யாரோ வந்தாங்கன்னா நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். Okay, second. ஓகே. ரைட். ஓகே. ஓகே. மீன்வாயில் பிஃபோர் ஐ இது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நான் அப்புறம் ஐ கேன் ஆன்சர் டூரிங் த செஷன். ஓகே. ஓகே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி இளம்பிறை ஓலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை விந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். மகா கணபதி நமோ நமக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ப்ரீவியூ. ஃபர்ஸ்ட் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா வந்து அந்த 13 கொடுத்தேன். அப்புறம் வந்து போன மண்டே பார்த்தீங்கன்னா வந்து மண்டே மீட் அப் பேசினேன். அது வந்து ஃபுல்லாக பேச முடியல. ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ரோக்ராம் இருந்துச்சு ஒரே நாளில். மற்றவங்க இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். சரிங்களா? அது மணிக்கு வந்து நம்ம வந்து வருகிற 3ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 நம்ம வந்து ஆன்லைன் பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே. சரி. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ ஐ வில் கோயிங் டு ஷேர் சம் ஸ்க்ரீன் ஹியர். ஓகே. சரி. ஓகே. ஆன்லைன் பேசிக் அஸ்ட்ராலஜி, ஆன்லைன் வேதிக் அஸ்ட்ராலஜி ரீடிங் கிளாஸ். ஓகே. நான் வந்து பொதுவாக 2 கிளாஸ் நடத்துகிறேங்க. அதாவது பஞ்சாங்கம் கிளாஸ் ஒன்று, இன்னொன்று வந்து அஸ்ட்ராலஜி கிளாஸ். அஸ்ட்ராலஜினா ஜோதிடம், ஜாதகம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்னா முகூர்த்தம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை நான் படித்து கொடுக்குறேன். சரியா? ஓகே. சில இடத்துல வந்து நான் ஃப்ரீயாக படித்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித் ஸ்மால் சார்ஜஸ் டோக்கன். 3 மாதத்துக்கு பற்றி படிச்சிங்கன்னா உடனே $180 தான் அது பின் வரும். சரியா? ஓகே. பேசிக். ஓகே. ஏன் வந்து ரீடிங்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் வந்து அஸ்ட்ராலஜி கிளாஸ் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் இருக்குது. வேடிக்னா வந்து இப்படி சொன்ன நட்சத்திரம், லக்னம், நம்மளோட பாரம்பரிய ஜோதிடம், அதான் ஆன்லைன் பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ். சரியா? ரீடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது கிளாஸ் முடிச்சு நீங்களும் ஒரு ஜோதிடராக வரலாம். அதான் நம்ம நோக்கம். அதனால தான் நம்ம மோட்டோவே பார்த்தீங்கன்னா யூ டூ கேன் பிகம் அன் அஸ்ட்ராலஜர். ஸோ அப்படி இருக்க கிளாஸ் commencing on 3rd September 2026 எவ்ரி தேர்ஸ்டே. சரிங்களா? எவ்ரி தேர்ஸ்டே அடுத்த வாரம் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே. கிளாஸ் பார்த்தீங்கன்னா 8 PM. ரைட்டாக 8 மணிக்கு ஆரம்பித்து நான் 10 மணிக்கு முடிப்பேன். 2 ஹவர்ஸு. ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ப்ரிவ்யூ இன்னைக்கு 27 ஆகஸ்ட். ஓகே. ஆல்ரைட். மற்ற வகையில் கிளாஸ் எவ்ரி தேர்ஸ்டே. இந்த கிளாஸ் யார் ஆர்கனைஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து அர்த்த ஞானம். சரியா? ஓகே. அர்த்தஞான பார்த்தீங்கன்னா போன போன கிளாஸில் என்கிட்ட வந்து ஆன்லைன் வந்து பஞ்சாங்க கிளாஸ் படிச்சிருக்காங்க. சரியா? அது வந்து பஞ்சாங்கம், இது வந்து அஸ்ட்ராலஜி. சரியா? ஓகே. சரி, 2 ஆன்லைன் வந்து அர்த்தஞானம் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் படித்து கொடுக்குறோன்னா அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் செலக்ட் பண்ணி நான் என்ன வார்த்தை எனக்கு படித்து கொடுத்தாரோ அதே தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். த பர்த் ஸ்டோரி ஆஃப் அஸ்ட்ராலஜி, வாட் இஸ் ஜோசிஷா சாஸ்திரா, அப்புறம் நீங்கள் ஒரு ஜோசியராக வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், அஸ்ட்ராலஜிஸ்ட் குவாலிஃபிகேஷன், யூட்டிலிட்டி ஆஃப் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் புக்கு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வந்து புக் கிடைக்கும். நீங்கள் வந்து
அநேகமாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த நாள் கூட உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவோம் வாட்ஸ்அப். ஸோ வெரி சூன் ஐ கோயிங் டு கிரியேட் வாட்ஸ்அப் குரூப்பு. அப்புறம் நம்பர் 5 ஜோடியாக் சைன் பிளானட் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் கரெக்டரிஸ்டிக் ஆஃப் சயின்ஸ். சைன்னா வந்து அந்த 12 ராசிங்க. கரெக்டாக ஒரு பிளானட்னா 9 பிளானெட்டு. அப்புறம் யோகானா பார்த்தீங்கன்னா வந்து சில பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது நிற்கிற நல்ல இடத்துலனா அது வந்து யோகத்தை கொடுக்கும். ஓகே. நிறைய யோகா இருக்குது. சரியா? 1000க்கு மேல யோகா இருக்கு. அப்புறம் 360 ஸ்பெஷல் யோகா இருக்கு. அதே மாரி வந்து நம்ம பஞ்சாங்கத்துல குடும்ப ஜோதிடம் சரிங்களா? அப்புறம் வந்து எஸ்ட்ராலஜி ஃபார் எவரிபடி சில புக்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சீங்கன்னா, அந்த சில யோகத்த பத்தி அங்க பேசுவாங்க. சரியா? ஸோ அத பத்தி அது வந்து ஒரு ஃபுல் டே கிளாஸ் வரும் நம்மளுக்கு கத்துக்கிட்டா. அப்புறம் இந்த குளோரி ஆஃப் 9 பிளானட்ஸ். ஓகே. ஸோ மொத்தமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 கிளாஸ் வரும். இது இங்க போட்டு கீழ. கன்சிஸ்ட் ஆஃப் 12 கிளாஸஸ். ஈச் கிளாஸ் இஸ் 2 ஹவர்ஸ். பார்ட்டிசிபல் லிமிட்டட் டூ 100 ஸ்டூடண்ட். சரியா? ஓகே. அது 100 ஸ்டூடண்ட் வருது. 98 ஸ்டூடண்ட் தான் வரும். ஏன்னா, இந்த இந்த பேக்கேஜ் வந்து 100 பீப்பிள் பேக்கேஜ். நான் ஒண்ணு இருப்பேன். அப்புறம் வந்து அட்மின் வந்து அட்டெண்டர் அட்மின் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்ப 98 ஸ்டூடண்ட் பிளஸ் 2 அட்மின்னா அப்ப 100 வரும். சரியா? ஓகே. மத்த வகையில பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேல தான் இது நம்ம அலோவ் பண்றோம். ஓகே. காஸ்ட் வந்து ஒன் டைம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, $180 மெடிசின் மனி. இது வந்து இன்க்ளூட்ஸ் ஆஃப் காஸ்ட் மெத்தட் டு பி சென்ட் டு த வாட்ஸ்அப் குரூப். ஓகே. அது வந்து தவிர 2 புக் கிடைக்கும் உங்களுக்கு. தமிழும் கிடைக்கும், இங்கிலீஷும் கிடைக்கும். நிச்சயமா வந்து எக்ஸ்க்ளூட் வெரைட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். உங்க சைடு நீங்க தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. மத்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த 12 கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி டியூஷன் ஃபீ தான். இந்த 150 பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீ தான். நம்ம இதெல்லாம் ஹோம் ஒர்க்லாம் குடுப்பேன். இப்ப நான் ஹோம் ஒர்க் குடுக்கலாம்னு நிப்பாட்டிட்டேன். சரியா? ஓகே. அதே மாரி வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பேன். ஓகே. 100 பேரு வந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் 30 பேர் எக்ஸாம் எடுத்தாங்கன்னா தான் நான் எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சரியா? அங்க தான் போட்டிருக்கேன். எக்ஸாம் டு ரிசீவ் சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் டூரிங் தி கிரேட் வில் பி அரேஞ்ச்ட். சரியா? ஓகே. சரியா? இருந்த போதிலும் ஆஸ் அ டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிஃபர் டு டேக் எக்ஸாம். நிச்சயமா நான் வந்து எக்ஸாம் குடுப்பேன். சரியா? ஓகே. ஸோ சின்ஸ் இது வந்து சார்ஜபிள் கிளாஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் ஃபீலாம் இருக்கும். ஓகே. ஸோ இடையில கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கிளாஸ் தெரியப்பட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் யோகா ஆஃப் அமெரிக்கா. ஓகே. அவங்க நம்ம கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? தட் இஸ் குட் நியூஸ். ஓகே. ஸோ எக்ஸாம் டியூரேசி இதெல்லாம் வந்து பிறகு வந்து நான் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பாதி கிளாஸ் எடுப்பேன். அப்போ இந்த எக்ஸாம் பற்றி அது எவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லி நான் பேசுவேன். சரியா? ஓகே. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் நம்ம வந்து கூப்பிடுவோம். ச சைன் அடிக்கோல் பேனர்லாம் செய்யணும். அப்புறம் மத்த வைக்கிற சாப்பாடெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். பொதுவா வந்து நம்ம கர்த்தஞ்சனாலாம் வந்து பொட்டலாக் மாரி தான் நான் வந்து இது செய்வோம், பண்ணுவோம். சரிங்களா? அப்ப நம்ம வந்து ரொம்ப காஸ்டிங் வந்து ரொம்ப நம்ம மிச்சப்படுத்தலாம். ஓகே. சரி. கமிங் பேக் டூ இது. இது 180 பார்த்தீங்கன்னா வந்து, இதில பப்ளிக் பேங்க் அக்கவுண்ட் குடுத்துருக்காங்க. இது அக்கவுண்ட் நம்பர். நீங்க அக்கவுண்ட் நம்பர் வந்து காச நீங்க போட்டுட்டு, நீங்க வந்து எனக்கும் ஒரு காப்பி குடுத்துருங்க. அப்புறம் அடுத்த ஐயா வந்து பாருங்க, அரவிந்த் ஐயாவுக்கும் வந்து ஒரு காப்பிய நீங்க அனுப்பி விட்டுருங்க. சரியா? ஒன்ஸ் நீங்க பேங்க் இன் பண்ணனா, உங்க ஃபுல் பேரு இது இங்க போட்டிருக்கு. ஃபுல் நேம் ஆஸ் யுவர் பர் ஐசி நம்பர், அட்ரஸ். ஓகே. அட்ரஸ் வந்து இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஏன்னா நம்ம வந்து எதுவும் நம்ம அனுப்ப போறதில்ல. ஏன்னா நம்ம அனுப்புறது எல்லாம் மெத்தட்ல தான் அனுப்புறோம். அன்லெஸ் சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தே வாண்ட் மீ டூ சென்ட் ஹார்ட் காப்பி அப்பதான் வந்து அட்ரஸ் தேவைப்படும். அதர்வைஸ் நாட் நெசசரி. ஏன்னா அது ஆன்லைன் பார்த்தீங்கன்னா, தேர் பி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்லாம் வந்து ஈவன் சிங்கப்பூர் கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. சரியா? அப்புறம் கான்டாக்ட் நம்பர் இஸ் வெரி நீடட். அண்ட் பார்த்தீங்கன்னா, இமெயில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ நீட் யுவர் ஜிமெயில். சரியா? ஃபியூச்சர்ல அது நான் வந்து அனுப்புறதுனா ஜிமெயில் பார்த்தீங்கன்னா த பெஸ்ட்டு. சரியா? அப்பதான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன் அக்கமடேட் 5 ஜிபி ஆஃப் ஃபைல்ஸ். சரியா? ஓகே. மத்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பார்ட்டிசிபன்ட் இந்த காசு கட்டிட்டு இதான் நீங்க ரிசீப்ட் அனுப்ப வேண்டிய ஃபோன் நம்பர். ஓகே. கால்ஸ் கண்டக்டட் பை மைசெல்ஃப். என் பேரு சுப்பிரமணிய கந்தையா. நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நேகர் மார்னிங்ல ஜோதிட வானவியல் ஆராய்ச்சி சபையின் கௌரவ ஆலோசகரா இருக்கிறேன். சரியா? ஓகே. திஸ் இஸ் என்னோட இன்ஃபோ. ஓகே. சரிதான். ஓகே. தென் கம்மிங் பேக் ஹியர் இதான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரே ஏ ஃபோம்ல இருக்காது.
சரியா? அதே தான். ஓகே, என்ன சொன்னாலும் அதே தான் இங்கே இருக்கு. சரியா? ஓகே, இந்த புக்கு தான் உங்களுக்கு கிடைக்குங்க. ஜோதிட பாடங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வாத்தியார் வந்து நான் படிக்கிறப்ப எங்களுக்கு இதை வச்சு தான் படிச்சு கொடுத்தாரு. சரியா? இயர் 2000ல நான் படிக்கிறப்ப அதே புக் தான் உங்களுக்கு நான் பாய்க்கிறேன். சரியா? ஓகே, சரியா? அதே புக் தான் உங்களுக்கு பாய்க்கிறேன். இது வந்து என்ன தமிழ் ஃபார்மேட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தர்ஷன் அஸ்ட்ராலஜி, யூடியூப் வீக்கெண்ட் அண்ட் அஸ்ட்ராலஜி இதே தான். இந்த 2 புக்கும் எனக்கு வந்து காப்பிரைட் ஐயா எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த புக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ். சரியா? ஓகே, ஓகே. மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பொதுவாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்த்தஞான ஸ்ரீ மகாம் இருந்து என்னோட கம்பெனி. சரியா? ஸ்ரீ மகாம் ஆக்சுவலி என்னோட கம்பெனி அர்த்தஞானா. சரி, இந்த வாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா யோகா இன்ஸ்டியூட் ஆஃப் அமெரிக்காஸ் அவங்க இந்த வாட்டி வந்து நம்ம கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ என்ன ஒரு பியூட்டின்னா வந்து சர்டிஃபிகேட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நோ சார்ஜஸ், நோ சார்ஜஸ். சரிங்களா? அப்போ வந்து வி கேன் யூஸ் த லோகோ, த யூனிவர்சிட்டி நேம். போன மண்டே கூட ஐயா வந்திருந்த டாக்டர் பாலதரமலிங்கம். அவர் பார்த்தீங்கன்னா வந்து தம்மன் தூண் செய்தியாளர் பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் இது வச்சிருக்காரு, அதாவது பிரசவ கிளினிக் வச்சிருக்கிறாரு. சரியா? அவர் தான் வந்து பார்த்தா மலேசியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் திஸ் யூனிவர்சிட்டி. ஐயா அன்னைக்கு வந்து பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமா இருக்குது. டிப்ளமோ முடிஞ்சா டிகிரி கோர்ஸ் இருக்குது. டிகிரி முடிஞ்சா மாஸ்டர் இருக்குது. அப்புறம் பிஹெச்டி வரைக்கும் இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில். சரியா? ஓகே, நீங்கள் டிப்ளமா போகிற ப நீங்கள் வந்து படிக்கிறனா ப்ரீ ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூலியமா நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் யூ குவாலிஃபை டு பி நீங்கள் டிப்ளமா எடுக்க முடியும். சரி, டிப்ளமா பார்த்தீங்கன்னா அதுதான் சார்ஜஸ் வரும். சரியா? ஓகே, ஆனால் என்ன ஒரு பியூட்டினா வந்து இப்போ மற்ற மாதிரி அகாடமி வேறு சார்ஜஸ் இருக்காது. ரொம்ப ரிசல்ட் மெரிட்டில் வந்து அன்றைக்கி ஐயா பேசினார். ஸோ இதான் வந்து மாதிரியான சர்டிஃபிகேட் உங்களுக்கு இப்படி தான் வரும். சரியா? 3 பேர் சைன் பண்ணி ஐயா டாக்டர் பாலதரமணியங்க ரெப்ரசன்ட் யோகா யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா, ஐயா ஆர்யா அண்ட் மைசார். சரிங்களா? இதான் வந்து சர்டிஃபிகேட் மாதிரி அப்படி இருக்கு. மற்ற வகையில் புதுசாக வந்தவங்களுக்கு வந்து தி வாண்ட் டு நோ ஹூ ஐ ஆம். ஓகே, இதான் நான் 2004 தான். 2004 22 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் வந்து ஆஃபீஸ் வச்சுருந்தேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் அபூர்வாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஒரு கடை பக்கத்தில் ஒரு 2 3 கடை தள்ளி நான் வச்சுருந்தேன், ஸ்ரீ மகாமீர் அஸ்ட்ராலஜி ஹவுஸ். இப்போ அங்கே இல்லை, 2014 நான் மூடிட்டேன். ஏன்னா அந்த பில்டிங் வந்து என்னோட முதலாளி வித்துட்டாரு. அப்போ வந்து என்னோட ஆசான், அதாவது உங்களுக்கு தாத்தா அவர், இவர் தான் வித்வான் லட்சுமணன். இவர் தான் நான் ஜாதகம் படித்தேன். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஆஃபீஸ் கையா வந்திருந்தாரு. சரியா? இவரும் சாதாரண ஆள் இல்லை. இவரும் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான வந்து இவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர். சரிங்களா? எம்ஜிஆர் பார்த்து புக்கெல்லாம் போட்டிருக்காரு. சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1954 1987 வரைக்கும் ஐயா கூட இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் வச்சு தமிழில் 4 படம் எடுத்திருக்கிறாரு. சிரித்து வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ்க, அப்புறம் வந்து இதய கனி, இந்த மாதிரி 4 தமிழ் படம் தயார் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வசனம் பேசிட்டு இருக்காங்க. அதை அப்போ எடுத்த படம் எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ இவர் தான் இது ஐயா வித்வான் லட்சுமணன். ஸோ அப்படி இருக்கு. இதான் வந்து கிளாஸை பற்றி ஜஸ்ட் சின்ன பிரிவு கொடுக்குறேன். மற்ற வகையில் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தால் தாராளமாக கேட்கலாம். சரியா? ஓகே, எது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓப்பன் ஃபார் கொஸ்டின். எது கேள்வி இருக்குங்களா? வணக்கம் சார். சார் என் பேர் திவ்யா. ஏஷ் அம்மா, சொல்லுங்க. என்ன சார் நீங்க வாசிப்பு. சொல்லியிருந்தீங்க, நம்மளுக்கு சயின்டிபிக் கால்குலேட்டர் அண்ட் ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓகே, அதாவது தேவைப்படுமான்றது ஒரு இந்த கேள்வி. இந்த 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 கிளாஸில் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட் தேவைப்படாது. ஏன்னா அது வந்து பஞ்சாங்க கிளாஸ் தான். இந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓ, வந்து ஓகே. கிளாஸ் வந்து மோர் டுவர்ட் தியோரி அம்மா, ப்ராக்டிக்கல் இருக்காது. சரியா? ஓகே. அந்த ம். பஞ்சாங் கிளாஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் முழுக்க முழுக்க வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ். நிறைய வந்து நம்ம கல்குலேஷன்லாம் செய்வோம். ஏற்கனவே கிளாஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த குரூப்லாம் இருக்காங்க. அப்போ அதுக்கு தான் வந்து நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் பாய்ப்பேன். இந்த கிளாஸ்க்கு வந்து சான்ஸ் ரொம்ப டீப் பாய்க்கிறது. சரியா? ஓகே ஓகே. சார், புரியுது. ஆ ஓகே சார், ஆ தேங்க்ஸ் ஆ சார். ஓகே ஓகே. எங்கேருந்து நம்ம கூப்பிட்றீங்க? கிளாங் சார், கிளாங் சந்தோஷ் அலர். ஓகே, நானும் கிளாங் தாம்மா. கிளாங் பண்டா போட்டேனே. ம். ஓகே சார். ஓகே, ரைட் ரைட். தேங்க்ஸ் வாங்க சார். அடுத்த கேள்வி. ஓகே நம்ம வாங்க அடுத்த கேள்வி வாங்க.
ஓகே ஓகே. யாராச்சும் வாண்ட் டு நோ மீ? என்னோட வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. சரி, திஸ் இஸ் மை ஷெல். நான் வந்து பண்டா பாட்டனிக்கில் இருக்கேன். நான் முழு நேரம் ஜோதிடர். சரிங்களா? ஓகே. ஸோ நான் மெயினாக இப்போ நிறைய படித்து தரேன். சரி, கோயில் கோயிலாக போயிட்டு வந்து பெரிய அஸ்ட்ராலஜி கிளாஸும் பஞ்சாங்கம் படித்து தரேன். மாஸ்டர் இது வணக்கம். வந்து வணக்கம் வணக்கம். கேளுங்க ஐயா. மாஸ்டர் மகேஷ் பேசுறேன் ஷாலாம்ல இருந்து. ஓகே, கேளுங்க ஐயா. மாஸ்டர் இப்போ எப்படின்னா, இப்போ வந்து வெளி உலகத்துல வந்து இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரவலா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாரும் பாக்குறாங்க. பட் இந்த கிளாஸ்ல இருந்து நாங்க கத்துக்க போறதும் அது வந்து எந்த அளவுக்கு நாங்க போனா சில பேர் சொல்லுவாங்கல்ல, அனுபவத்துல பாதி அண்ட் தென் கத்துக்கிட்டதுல பாதியில தான் அந்த ஜாதகத்தை வந்து பார்க்க முடியும், எந்த அளவுக்கு பார்க்கலாம். இப்ப எனக்கு வந்து என்ன இப்ப புரியலன்னா, இப்ப இந்த இந்த 12 கிளாஸ்ல கத்துக்கிட்டு எந்த அளவுக்கு எங்களோட அந்த நாலேஜ் வந்து பெருகும், எந்த அளவுக்கு வந்து நாங்க அந்த அந்த ஜாதகத்தை புரிஞ்சு, இல்ல ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் எழுதுறதோ இல்ல அந்த திருமண பொருத்தம் பார்க்கறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபட முடியும். ஓகே ஓகே. இந்த திருமணம் பார்க்கறத வந்து அது இந்த இந்த இதில் வராது ஐயா. அது வந்து இன்னொரு பஞ்சாங்க, நான் சொன்ன 2 கிளாஸ் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அது பஞ்சாங்க வழி வந்துடும் அந்த சப்ஜெக்ட். இது முழுக்க முழுக்க வந்து பலன் சொல்கிற கிளாஸ். பலன்னா வந்து இந்த 12 ராசி 20 நட்சத்திரம். சரியா? ஓகே. ஸோ அது மாதிரி இருக்க வந்து இந்த கிளாஸ் வந்து பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி பலன் சொல்கிறது தான். ஸோ இந்த 12 கிளாஸில் என்ன பலன் சொல்ல முடியுமா? ஓகே, அது ஒரு கேள்விக்குறி வருதுல, அதான் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இன்கம் 2 விதமான இன்கம் இருக்கு ஐயா. ஒன்று வந்து மெட்டீரியல் இன்கம் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் இன்கம் ஒன்று இருக்குது. சரியா? ஏற்கனவே சொல்லி என் கிளாஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி வந்து நீங்கள் சைவமாக இருக்கணும். இஸ் கொண்டாக் இங்கே கூட போட்டிருக்கோம். சரிங்களா? குவாலிட்டி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சரியா? ஜாதகம் எல்லாத்துக்கும் வருமா? சரிங்களா? அது ஒரு கேள்விக்குறி தான். சரிங்களா? இது வந்து ஞானம் சம்பந்தப்பட்ட படிப்பு ஐயா. ஓகே. முக்கியமாக 2 விஷயம் சொல்கிறேன் உங்ககிட்ட. இந்த 12 ராசி நீங்கள் வந்து நீங்கள் வந்து பாடம் பண்ணணும். மேஷம், ரிஷபம், மிதுனம். அதுக்கு வந்து அதிபதி இருக்கிறார். மேஷத்துக்குனா செவ்வாய், ரிஷபத்துக்குனா பார்த்தீங்கன்னா சுக்கிரன், மிதுனத்துக்கு புதன், ராசி லாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படிப்போம். சரியா? ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானட் வந்து இன்னொரு ராசியில் இருந்துச்சுன்னா நீங்கள் பிறக்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கா, பகையாக இருக்கிறா, இல்லை வந்து சமமாக இருக்கா, உச்சமா இருக்கா, நீச்சமா இருக்கா, அதுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ இருக்கு. சரியா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளானட் அண்ட் சயின்ஸ். இதெல்லாம் நம்ம படிப்போம். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரம் இருக்கு. இதான் பேசிக் நீங்க படிச்சுட்டீங்கன்னா ஐயா, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து 9 கிளாஸ் வந்து தியரி வரும். 10, 12 பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பொதுவா வந்து என்ன செய்வேன்னா ப்ராக்டிகல் இருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவேன். உங்களோட வந்து பர்சனல் ஜாதகம். அப்ப நாங்க பேசுறப்ப யாருக்கும் தெரியுது உங்க ஜாதகம்னு சொல்லிட்டு. தெரியுங்களா? ஓகே. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சாம்பிள் 1, சாம்பிள் 2 போட்டு தான் நான் பேசிட்டு இருப்பேன். சரியா? அப்ப அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. 1. சரியா? ஒண்ணு வந்து அப்புறம் வந்து நான் என்ன செய்வேன்னா வந்து, இப்ப பொதுவா என்னோட ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா, மான்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்வேன்னா 100 ஜாதகம் வந்து ஃப்ரீயா வந்து பார்க்க சொல்லுவேன். ஜாதகம் படிச்சோனே, அவங்க வந்து நீங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். இந்த மாரி நான் ஜாதகம் படிச்சு முடிச்சுட்டேன். ஸோ எனக்கு கொண்டு வர முடியுது. சரிங்களா? அப்ப கொண்டு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து அர்த்த ஞானம்னா நம்ம வந்து இதான் செய்வோம். எங்க அர்த்த ஞானம்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ ஃபார் 2 குணுவம் முடிச்சுட்டோம். இது வந்துச்சுன்னா, இது 3வது குணுவா இருக்கும். சரியா? ஓகே. ஆனா வந்து ப இந்த வாட்டி நம்ம வந்து ஆப்ஷன் குடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ நம்ம கிளாஸ் 180 எழுதிருது. கொ கொன்னுவா வட்டவட்டீஸ்லாம் எல்லாம் சேர்த்து நம்ம முன்னூறுக்குள்ளே அடக்கத்துல முடிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? வித் 2 பேத்துக்கு வந்து ரிஃப்ரெஷ்மென்ட், அப்புறம் வந்து எவ்ரிதிங். சரிங்களா? இந்த கிளாஸ். பட் நம்ம ஒரு ஆசை இருக்கு. நம்ம ஸ்டூடண்ட்லாம் வந்து யூனிவர்சிட்டி மேடையில வாங்கினா நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம கொஞ்சம் காஸ்டிங் வரும். அதனால நம்ம 500 வெள்ளிக்குள்ள முடிக்கலாமான்னு பார்க்குறோம். சரிங்களா? இந்த இது எடுத்துக்கிட்டா. ஓகே. இது 1. இது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட விஷயம். அப்ப நீங்க படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிட்டு நான் என்ன சொல்லுவேன் வந்து, நீங்க வந்து ஒரு 100 பேருக்கு வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வந்து ஜாதகம் நீங்க அட்வர்டைஸ் பண்ணணும் உங்கள. இந்த மாரி வந்து நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன். அப்ப நீங்க ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா வந்து நீங்க படிக்கிறீங்க. அப்ப வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க படிக்க அப்ப குடுக்குறப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு பலன் சொல்லுவீங்க. ஓகே இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப
அவங்க உங்களுக்கு வந்து டெஸ்டிங் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், நீ சொன்னது சரியா இருக்கு, எப்படி எல்லாம் உனக்கு தெரியும் சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் ஐயா. சரியா? அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் 100 பார்த்துட்டா ஒரு அளவு வந்து உங்கள் ஜாதகம் வந்து சொல்ல வந்துடும். சரியா? ஓகே, அது அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி ட்ரைனிங்னா, என் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா மலேசியா வந்தாருன்னா அவர் தான்ஸ்ரீ டத்துஸ்ரீ வீட்டுக்குலாம் போவார். நான் தான் எல்லாம் அவர் கூப்பிட்டு போவேன். கூப்பிட்டு போனோன்னா என்னை வந்து ஒரு சைடில் உட்கார வச்சிருவாரு. ஆனால் அவங்க ஜாதகம் என் கையில் ஒன்று இருக்கும். சரியா? ஏன்னா நான் தான் வந்து சாஃப்ட்வேர் வச்சு அவர் தான் நான் போட்டிருப்பேன். மலேசியா வந்து நான் தான் சாஃப்ட்வேர்லாம் போடுவேன் பாருங்க. அப்போ அவர் ஐயா அங்கே உட்காந்து பார்த்துறப்ப நான் வந்து இங்கே அவர் என்னென்ன பேச எனக்கு விளங்க ஐயா, நான் அதெல்லாம் கோத்துரு பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் காடியில் வந்தேன்னா எனக்கு கேட்பார் எப்படி சுப்பிரமணியம், ஓகே இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு சரி, எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுத்தாரு. சரிங்களா? அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? நீங்கள் என்ன செய்யலாம், உதாரணத்துக்கு யாராச்சும் நான் ஜாதகம் பார்க்குறேன், 200 வாங்குறேங்க ஜாதகம் பார்க்க. அப்போ உதாரணத்துக்கு யாராச்சும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து பேசி நீங்கள் விட்டீங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு பர்மிஷன் கேட்பேன். இந்த மாதிரி வந்து இவர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான், உங்களுக்கு பேசி விட்டுவர், நான் உங்கள் ஜாதகம் பார்க்குறப்ப அவங்க பெர்மிஷன் என்ன அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் லிசன் நான் ஜாதகம் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் 99% பார்த்தீங்கன்னா வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ நான் அவங்கள்ட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கிடைக்கும் ஐயா. சரியா? ஓகே. அதே மாதிரி வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்குறேன்னா மெத்தட் இருக்குது. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியர்னா வந்து சவுத்தில் உட்காந்து நோத்தை பார்த்து உட்காரணும். சரிங்களா? சில விதிலாம் இருக்குது. இது மாதிரி கடைபிடிச்சிங்கன்னா சரியா? இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஐயா இது வந்து ஞான சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? ஸோ அது மாதிரி இருக்க வந்து பயபக்தியாக இருந்து நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து லக்ஸரியாக நம்ம போவோன்னு நம்ம ஒரு சின்ன டோக்கன் எடுக்கலாம், தவறு கிடையாது. செஞ்சோம்னா சுவாமி உங்க கூட உட்காந்து பேசுவார். சரிங்களா? ஓகே, அதுதான். வாங்க அடுத்த கேள்வி ஐயா. ஓகே, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டுனா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், திருப்தியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, வாங்க அடுத்த கேள்வி வாங்க. எனக்கு என்கிட்ட நல்லா பேசலாங்க, யாருமே என்ன நல்லா பேசலாம். சரியா? நான் எனக்கு வந்து கேள்வி கேட்க ரொம்ப பிடிக்கும். சரியா? சார் மறுபடியும் கேள்வி திவ்யா தான். ஆஹ் ஆஹ் கேட்கலாங்க. இல்ல சார், இப்போ ஞானம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம இந்த ம். பேசிக் எல்லாம் கத்துக்கிட்டு அதுல வந்துட்டு நம்மளுக்கு நாலேஜ் வருமா, இல்லாட்டி நம்ம இன்ட்யூஷன் டேப் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்குமா, இல்ல எப்படின்றது கேக்குதான். அம்மா, நான் வந்து கில்லாண்டில் வந்து ஆஃபீஸ் வச்சுருந்தேன். சரியா? நான் ஜாதகம் முறையாக படித்த ஆள். சரியா? நம்ம ம். கில்லாங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஊர்க்காரங்க வந்து என்கிட்ட பேசுவாங்க. சரியா? சில பேர் இந்த கண்டை வியாபாரிலாம் வருவாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க. சில பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவதா வச்சுருப்பாங்க. தேவதா பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பேர் எச்சனைன்னு சொல்லிட்டு. தெரியுங்களா? ஓகே. ம். அப்படிலாம் வந்து என்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி சார், ஜாதகம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து உங்கள் உடம்பு மாரி ஏற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே பேசும், உங்களுக்கு வேலை சொன்னாங்க ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, நான் ஜாதகம் முறையா படிச்சாலே நீங்க என்ன கேட்க என்னால பதில் சொல்ல முடியும். தெரியுங்களா? ஸோ அது மாதிரி இருக்கு. ம். ஓகே. இன்னொன்னு நானும் ம். மனுஷன் தான்மா. சரி சரி, எப்பயும் கிளாஸ்ல கூட அப்படிதான். நான் வந்து கேள்வி நிறைய கேட்க சொல்லுவேன். சரி, சில கேள்வி பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று நானும் மனுஷன் தான். சரியா? நானும் வந்து ஃபர்கெட்ஃபுல். வயசாகுது, 60 வயசு ஆகுது எனக்கு. சரியா? ஸோ சான்செட் அப்ப ம். என் பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய புக் இருக்கு. நான் பெரிய லைப்ரரி வச்சிருக்கேன். பாருங்க, அதெல்லாம் என் லைப்ரரி. தெரியுதா? ம். ஓகே. என்கிட்ட நிறைய புக் இருக்கு, அஸ்ட்ராலஜி புக்கு. சரியா? அப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தமிழ்லையும் தெரியும், இங்கிலீஷில் நான் டக்குன்னு இந்த ரிஃபர் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நீங்கள் எனக்கு கேட்ட கேள்விக்கு நான் பதில் நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஒன்று. ஓகே சார். ஸோ அது மாதிரி வந்து ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னாமா அப்போ அது மாதிரி இருந்தால் வருவாங்க. சரியா? ஓகே. ம். இன்னொரு வந்து ஒரு 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 கருத்து சொல்கிறேன். நான் வந்து 2012லேருந்து 2000 இடையில ஒரு 6 வருஷமாக வந்து சிவகங்கை மாநில ஜோதிட சங்க தலைவராக இருந்தேன். அப்போ நான் வந்து ம். தலைவராக வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னும் யூனிவர்சிட்டி மேலேயே அப்போ வந்து ஐயா கோவி சிவபாலன்லாம் இருந்தார் அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட இதில். அப்போ அவரை நான் அணுகி நான் சொன்னேன், நான் ஐயா நான் இப்போ நான் அவர் கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், நான் இப்போ வந்து தலைவராக வந்திருக்கிறேன். நம்ம 2 பேர் அப்போ முதல்ல என்ன செஞ்சாருன்னா அப்போ இந்தியாவிலேருந்து ஒரு அம்மையார் வந்திருந்தாங்க, டி மகாலட்சுமி சொல்லிட்டு. சரியா? ஜோதிட ம். அலங்காரம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஐஎஸ் ஷேர் புக் அதை எடுத்துக்கிட்டா. சரியா? அப்போ அவங்க வந்து யூனிவர்சிட்டி லெக்சர் கொடுத்தோன்னா அப்புறம் வந்து நம்ம வந்து சிவகங்கை சங்கத்துக்கு வந்து புக்கிரதையாளருக்கு கூப்பிட்டு அவங்க வந்து லெக்சர் பேசினாங்க. அந்த வந்து ஓலைச்சுவடியை பற்றி பேசினாங்க. சரியா? பேச அப்புறம் வந்து கேள்வி வந்துச்சு. இந்த மாதிரி அம்மா இது மாதிரி மலேசியாவில் கூட பார்க்குறாங்களா எப்படிங்க இந்த பிரிக் ஃபீஸ்லாம் வந்து பார்க்க அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஓலைச்சுவடினா 2 தான் இருக்குது. ஒன்று அகத்திரி நாடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நந்தி நாடி. சரியா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் அந்த ஃபேமிலிகிட்ட தான் இருக்குது.
ஆனால் அங்கே போனீங்கன்னா 1200 பேர் கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து சிப்லாக்னு சொல்லுவாங்க, நாய் வர சிப்லாக்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டம்மி ஆக்கலாம், வந்து உருவாக்கிடலாம். சரியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட அத்தாரிட்டி. சரிங்களா? கவர்மெண்ட் வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டு இவங்க வந்து போய் பார்த்து அதை வெரிஃபை பண்ணாங்க. இந்த ஓலை வந்து ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுக்கு அவங்க அத்தாரிட்டி. சரிங்களா? அப்போ தான் சொன்னாங்க, மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில தேவதா உடம்புல ஏற்றி அவங்க வந்து பலன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ மலேசியாவில் பார்க்குற ஓலைச்சுவடி எல்லாமே வந்து இஸ் நாட் ஒரிஜினல், தே யூஸ் மீடியம். சரிங்களாம்மா? ஸோ என்ன தி டே அதான் சொல்ல பயபக்தியாக இருந்து நம்மளும் வந்து இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஜோசியரை பொய் சொல்லக்கூடாது. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். நான் ஆர்கியூ பண்ணுவேன். தெரியுமா? நான் வாதம் பண்ணுவேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். சரியா? என்னைக்கு வந்து ஒரு ஜோசியர் வந்து பொய் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வாக்கு பலிக்கணும். சரியா? வாக்கு பலிக்கணும்னா நம்ம வாக்கு வந்து காப்பாற்றிக்கணும். பொய் சொல்லக்கூடாது. சரியா? ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒழுக்க சீதன் நம்ம வந்து ரைட்டாக இருந்தோம்னா சுவாமி நம்ம கூட உட்காந்து சுவாமி நம்ம கூட உட்காந்துட்டாருவாங்க. அப்புறம் என்னங்க? புரியுதா? ஓகே. ஸோ புரியுது அந்த சார். லெவலுக்கு நம்ம இருந்தோம்னா அப்போ என்ன கேள்வியும் நம்மளால பதில் சொல்ல முடியும். சரியா? அதே மாதிரி வந்து என் வாத்தியார் ஒன்று சொல்லுவார், நல்லா காலையில் வந்து நல்லா பூஜை செய்யணும். பூஜை செய்கிறப்ப நம்மளுக்கு நல்ல விதமான வந்து ஜாதகக்காரங்க பார்க்குறவங்க தான். அப்போ நம்ம பார்க்குறப்ப சோப்பா நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கு, இன்ன வரைக்கும் வந்து இஷ்யூ இல்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க, வீட்டில் திருடம் போடுவான், அடி பின்னு அடிப்பாங்க, இவன் ஜூசியும் சாவடிப்பானுங்க. ஏன்னா சம்டைம் வந்து அவங்க சொல்கிற விதம் வந்து தி டோன்ட் நோ ஹவ் டு அந்த பேசுகிற விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா ஒரு ஜோசியர்னா அணுகுமுறை, நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது பேசுகிறப்ப. சரியா? ம். ஓகே. அவன் அவன் நாளைக்கு சாக போறான்னு அவனுக்கு நீ நாளைக்கு செத்து போய் நம்ம சொல்லக்கூடாது, தவறு. சரியா? நான் யாரு நான் அதை சொல்றதுக்கு? அது சிவன் சிவன் தான் சொல்லணும். நம்ம வந்து அவங்கள காப்பாற்றணும். அப்போ நம்ம சொல்ற ஜாதகம் பார்க்குறப்ப நம்ம ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக நம்ம வார்த்தையை வெளியாக்கணும். சரியா? அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. வாங்க அடுத்த புரியுது கேள்வி. சார். ஆமாம். அம்மா நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா ஆமா சார். தேங்க்யூ சார். ஓகே. வாங்க அடுத்த கேள்வி. கேள்வி பதில் அங்கம் நேரம். வாங்க உங்க கேள்வி சொல்லுங்க. கணேஷ் பேசுறேங்க. எஸ் கணேஷ் சொல்லுங்க ஐயா. ஓகே. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா. ஓகே. ஓகே சொல்லுங்க ஐயா. ஓகே. இந்த இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல பலன்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா இல்ல பரிகாரத்துல ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? அது பரிகாரம் இல்லை சார். ஓகே. அது சரியா? முதல் கேள்வி. பரிகாரம் இருக்கு. பரிகாரம் பார்த்தீங்கன்னா அது பஞ்சாங்க கிளாஸ் தான் பரிகாரம் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா ஓகே. வந்து பரிகாரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு புக் இருக்கு, நவகிரக வழிபாடுன்னு சொல்லிட்டு சில புக் இருக்கு. சரியா? ஐயா நம்ம மலேசியா முத்துக்குமார் குருக்கள் இருக்கார் இல்லையா, ம். அது வச்சு தான் வந்து நான் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகதோஷம், செவ்வாதோஷம், கால சர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், சரிங்களா? இந்த 5 விதமான தோஷம் இருக்கு. அது வந்து அந்த கிளாஸ் தான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா த க்ளோரி ஆஃப் 9 பிளானட் இருக்கு பாருங்க, 9வது டாபிக்கு. சரியா? அது வந்து ஆல்மோஸ்ட் பரிகாரம் மாதிரி தான். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிளானட்டை அப்பீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஆனா இந்த ஓகேங்க. கிளாஸ்ல ஃபுல்லா இருக்காதீங்க. அது அந்த ம். கிளாஸ்ல வந்து பரிகாரத்தை பத்தி சொல்லிக் கொடுப்பேன். சரியா? ஓகேங்கய்யா. ஓகே. ஆ சில ஜோதிடர்கள் வந்து ஏன் வேறுபடுது அந்த பரிகாரம்? சில ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க, நீங்க தேர்ஸ்டே வந்து விளக்க வச்சா ஓகே சரியாகும். சில ஜோதிடர் வந்து நீங்க இவ்வளவு ரூபாய் கொடுங்க, நாங்க இங்க வந்து பூஜை ஹோமம் செய்யறோம், இந்த ஹோமம்ல இவ்வளவு ரூபாய் கொடுங்க, ஹோமம் செஞ்சா உங்களுக்கு உங்க வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுல ஏன் வேறுபடுது இந்த மாதிரி சொல்றது? கேட்டுச்சையா? தெளிவா இருக்கு. வர நான் உங்களுக்கு தான் காமிக்கிறேன். ஓகே. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இதான் பாத்தீங்கன்னா வந்து நவகிரக வழிபாடு புக்கு. சரியா? ஓகே. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. இது ஐயா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் குருக்கள் போட்டிருந்த புக்கு. சரிங்களா? ஓகே. ஓகே. பரிகாரன் ஐயா இது பாத்தீங்கன்னா வந்து பரிகாரம் வந்து இவர் வந்து இந்த புக்ல இருந்து எடுத்திருக்காருன்னு சொல்லி பாக்குறது. சரியா? ஓகே. அதாவது ஜோதிட தந்தை பரசுராம் முனிவர், அவர் தான் வந்து ஜோதிட தந்தைன்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி வந்து பரவசர சமிதான்னு சொல்லிட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா பரிகாரம் பேசப்பட்டிருக்கு முறையா. அதுலேருந்து எடுத்து தான் வந்து இந்த புக்கு. சரிங்களா? பரிகாரம்னா புதுசா ஏனா ஏ தான் செய்யணும், வீணா பி தான் செய்யணும். சரிங்களா? ஓகே. நாகதோஷம் பார்த்தீங்கன்னா 40 நாள் விருந்து இருந்து அது முறையா பூஜை செய்யணும். எல்லாம் இந்த புக்கில் கைட் இருக்கு. சில குருக்கள் என்ன செய்கிறாங்கன்னா வந்து நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்குவாங்க அந்த பூஜையை. சரியா? ஓகே. ஷ அதே மாதிரி தான் ஓகே ஒரு பூஜை செஞ்சால் முறையாக செய்யணும். சரிங்களா? ஓகே. அது மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் வந்து அவசர உலகத்தில் இருக்காங்க. ஓ ஏன் நான் 48 நாள் நான் 3 நாளில் நான் கொடுத்துருவேன். ஓகே. நான் இங்கே 48 நாளும் வச்சுக்குமே உங்களுக்கு 1000 செலவு இருப்பது. அவர் என்ன சொல்லுவார் நான் 3 நாள் உங்களுக்கு செஞ்சுருவேன் 3000 கொடுக்கணும். மக்கள் என்ன செய்கிறாங்க அவசர உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 3000 கொடுத்து போடுறாங்க. ஆனால் அது வேலை செய்யுமா செய்யாதான்னு நம்மளுக்கு தெரியாது. சரியா? ஓகே. இதான். ஓகே. நீங்க இன்னைக்கு நல்லா அருமையான கேள்வி கேட்டீங்க சார். ஏன்னா டே பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் நோக்கமே பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நம்ம குடுக்கணும். அதுல நம்ம இருக்கிறோம். சரியா? ஓகே. அ அருமையான கேள்வி கேட்டீங்க கணேசன். சரியா? ஓகே. ஸோ, இப்ப நீங்க நம்மலாம் ஜோசியரா வரோம். வி மஸ்ட் கைட் த பப்ளிக். அதான் நம்ம இந்த கிளாஸோட நோக்கம். சரியா? ஏன்னா ரொம்ப பேர் வேற ஏமாந்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம படிச்சுட்டோம்னா, நம்மளும் முறையான பரிகாரம் படிச்சுக்குவோம். தென் வி கைட் பீப்பிள் இன் ப்ராப்பர் மேனர். சரியா? வாங்க அடுத்துக்கு வேற கேள்வி இருக்கா கணேசன்? கணேசன் வேற கேள்வி இருக்கா ஐயா? கேள்விகள் இல்ல. நான் வந்து சும்மா ஷேர் பண்றேன். ஆ, இந்தியாவுக்கு போய் போனேன். அதுல ஆ, ஒரு ஒரு இடத்துல எனக்கு தெரியல எந்த இடம். அந்த ஒரு இடத்துல வந்து ஓலைச்சுவடி பார்த்தேன். ம், சில சில இதெல்லாம் சொன்னாங்க. ம், அப்புறம் கடைசியில வந்து இந்த மாதிரி பூஜை செய்யறோம், நீங்க இவ்வளவு ரூபாய் கொடுங்க, நாங்க வந்து ம், சிறப்பா செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ம், ஸோ ம், அதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஆனா ம், சில சில பரிகாரங்கள் சொன்னாங்க, நீங்க வந்து இத தேர்ஸ்டே வந்து விளக்கு போடுங்க, அதெல்லாம் எனக்கு ஓகே. ம், பட் ம், இந்த ம். சில ரூபாய் கொடுத்து இந்த ஹோமம் செய்யறது அதெல்லாம் எனக்கு ஐம் நாட் உடன்பாடு இல்லை. அந்த அந்த ஐயா மாதிரி. நான் சிம்பிளா சொல்றேனே அன்பே சிவம். சரிங்களா? ஓகே. மலேசியால பரிகாரம் செஞ்சா வேலை செய்யாதா? ஒண்ணு. சரியா? ஓகே. ஸோ சுவாமி வந்து நம்ம கோயில் தான் சுத்தணும் அவசியம் இல்லை. ஏழை மக்கள் இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, இப்ப எத்தனையோ பேர் வந்து ஸ்கூலுக்கு போறது பஸ் காசு இல்லாத இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணா அதுவும் பரிகாரம் தான். சரிங்களா? ஸோ அது மாரி இல்ல, இல்ல நான் அப்படித்தான் செய்வேன்னு சொன்னீங்கன்னா வந்து, சுவாமிக்கு வேண்டியது அன்பே செய்வோம். சரிங்களா? அப்ப அன்பால நீங்க எது செஞ்சீங்கன்னா, அதுவும் பரிகாரத்த ஏத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது மாரி இருக்க, என்னது இஸ் அ பெர்சனல் பெர்செப்ஷன் செய்ய. சரிங்களா? ஓகே. நம்ம நோக்கமே அதான். அந்த கிளாஸோட நோக்கமே அதான். சரியா? நெறைய பேர் ஜோசியம் நம்ம உருவாக்கி விட்டுட்டோம்னா they going to guide the public in proper manner. சரிங்களா? ஓகே. வாங்க அடுத்த கேள்வி. ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேர் சிவா ஐயா? பேசுறேன். ஆ, சிவா ஐயா, சிவா பேசுறேன். ஐயா இந்த ஆ, வந்து சொல்லுவாங்க இந்த ஜாதகம் பார்க்கறதுல வந்து இந்த கர்மா வந்து நம்ம வந்து கர்மாவால தான் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து ஜாதகம் பாக்குறீங்க, பிற்காலத்துல நாங்க ஜாதகம் பார்ப்போம்னு ஒரு நம்பிக்கை தான். இப்படி பார்க்க போகும்போது அவங்களோட கர்மா வந்து நம்ம வந்து எடுத்து சொல்றோம். அதனால நம்மளுக்கு என்னாச்சும் பாதிப்பு இருக்காயா? அதுக்கு என்னாச்சும் நம்ம வந்து நீங்க சொன்னீங்க நோத்தை பார்த்து உக்காரணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நம்மளுக்கு என்னாச்சும் நம்மளுக்கே வந்து என்னாச்சும் ஒரு ஷீல்டு மாதிரி போடுறது இருக்காயா? அதே மாதிரி என்னாச்சும் இருந்தா சொல்லுங்களேன் ஐயா. என்னது நம்ம வந்து தேங்க்ஸ் ஐயா. மத்தவங்க ஜாதகத்தை அருமை பாக்குறோம். அருமையான கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா 2004 4ஆம் மாசம் 19ஆம் தேதி. அப்ப ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 வருஷம் ஆகுது இந்த படம் எடுத்து. சரியா? அப்ப வந்து நான் ஜாதகம் பார்த்து ஐயா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. சரிங்களா? அதே வார்த்தை அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாரி ஐயா ஜாதகம் இப்படி பார்க்குறப்ப எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுன்னு. அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாரு. "நீ என்ன ஜாதகம் பார்த்தன்னா, நாளைக்கு அவன் செத்து போயிடுறான்னா கூட நீ இது பத்தி அவன பத்தி நீ கவலைப்படக்கூடாது. சரியா? உன் டியூட்டி வந்து ஜாதகம் சொல்றது மட்டும் தான். சரியா? நாளைக்கு வந்து அவன் பணக்காரனோ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்திங் சரிங்களா? அ அந்த ஜாதகம் ரொம்ப மோசமான ஜாதகம் வந்து நம்ம அந்த ஜாதகத்த நம்ம பைனா நம்ம அத வாங்கக்கூடாது. சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா வந்து என்னது நம்ம வந்து ஷீல்ட் பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாரி. எல்லாம் நான் சொல்லிக் குடுப்பேன். எப்படி ஷீல்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ நம்ம ஜாதகம் பார்க்குறோமோ அதோட நம்ம முடிச்சுக்கணும். அத பத்தி நம்ம தாட் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. அப்புறம் சொன்னாரு என்ன சொன்னார்ன்னா, "கல் உப்பு வாங்கி வச்சுக்க. நீ வீட்ல போயிட்டு வீட்டுக்கு போனா இந்த 3 வாட்டி சுத்தி தண்ணீல விட்டுருன்னு சொன்னாரு பாருங்க. ஸோ அது மாரி நம்ம கடைப்பிடிச்சோம்.
ஏன் வந்து சவுத்தில் உட்காந்து நார்த்தை பார்க்குறாங்க? இந்த 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 மேஜை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஈஸ்ட்டு, நான் சவுத்தில் உட்காந்து நார்த்தை பார்த்தா உட்காருவேன். எனக்கு இப்போ அரசன் வந்து இங்கே தான் உட்காருவாங்க, அவங்க வந்து நார்த்தில் உட்காருவாங்க, என்ன சவுத்தை பார்ப்பாங்க. ஏன் சவுத்துனா திக்னு சொல்லிட்டு இருக்கு. திக்னா 8 திக் இருக்குங்க. சரியா? சவுத்து வந்து யமன் மூலை. சரியா? நம்ம யமன் மூலையை உட்காந்தோம்னா, யமன்னா யாருன்னா நம்ம கஸ்டமர் வர்றாங்க இல்லையா? அவங்களோட அப்பா அம்மா நமக்கு என்ன பிஞ்சாம் பண்ணும். அவங்க முன்னோர் பிஞ்சாம் பண்ணும். அது எப்படின்னு கேட்டா, அவங்க வந்து உட்காந்து ஜாதகம் பார்த்தோன்னா, நான் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க நம்ம மேல இருப்பாங்க. தெரியுங்களா? இருந்து நம்ம பாட்டுக்கு நான் ஜாதகம் சொல்லணும்னா, நான் என்ன சொல்லணும் எனக்கே தெரியாது. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். தெரியுங்களா? அவங்களும் பயந்து போவாங்க. எப்படி பக்கத்துல இருந்த மாரி அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. தெரியுங்களா? அதனால தான் இன்னைக்கும் நம்ம வந்து சவுத்துல உட்காந்துட்டு நம்ம நார்த்த பார்க்கணும். சவுத் வந்து யமன் மூலை. நம்ம கஸ்டமரோட வந்து முன்னோர்கள் தான் சவுத்தில் அது யமன்னா யமலோகம் பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவங்கள இடம். சரியா? நார்த் பார்த்தீங்கன்னா தேவலோகம். அப்போ நம்ம தேவத்த லோகத்தை பார்த்து நம்ம சவுத்தில் உட்காந்து இது ஒரு சிஸ்டம் இருக்கு ஐயா. சரியா? ஓகே. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் வார்த்தையில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறாரு. சரியா? சில காப்பெல்லாம் இருக்கு. நம்ம ஜாதகம் சொல்கிற மணிக்கு அதெல்லாம் கடைப்பிடிச்சோம்னா எஸ் நம்மளை தாக்காது. தெரியுங்களா? ஏர்ன் ஆஃப் தி டே இது வந்து நீங்கள் பெரிய லெவலில் மில்லியனா ஆகுன்னு போட்டீங்கன்னா தவறு. சரியா? ஓகே. இது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சின்ன டோக்கன் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து 6000 வழி 7000 வழிலாம் வாங்கினா தவறுங்க. சரியா? இதுக்கு எனக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அனுபவம் பேசுகிறேன். ஒரு வாட்டி அப்படி தான் நான் இங்கே தான் இந்த ஆஃபீஸ் தான் நான் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ரேடியோ வந்துச்சு கண்ணகரேன்னு வந்தாங்க. சரியா? அப்போ சொன்னாங்க ஐயா நான் ஜாதகம் பார்க்கணும். ஓகேம்மா பார்க்கலாம். இல்லை என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க. சரியா? அப்போ காசு இல்லைன்னு சொன்னோன்னே சரிங்களா நான் சரி அம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டேன். பார்த்து வித்தெல்லாம் சொன்ன பிறகு திரும்பி சொன்னாங்க ஐயா இன்னொரு ஜாதகம் பார்க்குறேன் என் கணவர் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓகே அதான் காசு கொடுக்க முடியாது. அப்புறம் வந்து அவர் பேர் வந்து சதாசிவம்னு சொன்னாங்க. என்னடா அது சிவன் பேராக இருக்குது அம்மன் பேராக இருக்குது பரவாயில்ல கடவுள் நம்ம எது சோதனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் 2 பேரும் 2 ஜாதகம் பார்த்து 2க்கு காசு வாங்கல நான். சரிங்களா? அதே மாதிரி ஏழை மக்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் பேரம் பேசக்கூடாது. நம்ம வந்து ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்து கொடுத்துடணும். சரியா? ஓகே. முடிஞ்சா கூட அவங்க அவங்க இப்போ போகிற செலவுக்குலாம் நம்ம வந்து முடிஞ்சா அவங்க சின்ன டோக்கன் நம்ம பாக்கெட்ல இருந்தால் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சம்பாதிக்கணும், கொடுக்குறது நம்ம கொடுத்தாகணும். சரிங்களா? ஓகே ஐயா. ஐயா சிவா ஐயா. ஓகேங்க ஓகேங்க ஓகே ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி. வாங்க அடுத்த கேள்வி. ஜாதகத்தில் சில டாபிக்லாம் இருக்குது. அது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து பஞ்சாங்கம் கிளாஸில் படித்து கொடுப்பேன். அது அந்த டாபிக் நான் படித்து கொடுக்குறப்ப நான் சத்தியம் வாங்கிக்குவேன். இவன் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தமிழ்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி அதில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சப்ஜெக்ட் அது. சரியா? பஞ்சபட்சி சாஸ்திரம். ம் ஓகே வாங்க அடுத்த கேள்வி. மாஸ்டர் வணக்கம். எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. கேளுங்க ஐயா. ஒண்ணு வந்து ஜாதகம் வந்து நமக்கு சொந்தமா பாத்துக்கலாமா, நம்ம குடும்பத்துக்கு நம்ம பாத்துக்கலாமா? எனக்கு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் என்ன கோத்ரூ பண்ணிக்குவேன். சரி என்ன தசா புக்தி இருக்கு அந்த தசாக்கு என்ன தசா எப்படி இருக்கு நாதன் தசா புக்தி புக்தி நாதன் எப்படி இருக்கிற சொல்லிட்டு அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிக்க வேண்டியதான். கோயிலுக்கு போகிற மாதிரி ஓகே. சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டோம்னா எஸ். சரிங்களா? ஒன்று. ஓகே. இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம். அது ஃபேமிலி தானே ஆரம்பிக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ஓகே. நீங்கள் ஃபேமிலி தானே யாரும் பார்த்து நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். சரியா? ஓகே. காடி ஓகே. வாங்க போகிறாங்க வீடு வாங்க போகிறாங்களா எப்போ வாங்கினா சரியா இருக்கும். சரியா? ம் ம் ஓகே. ஓகே. இப்போ இந்த இன்னும் ஜாதகம் ஜாதகத்தோட இருந்தால் ஒரு ஜாதகம் இருந்தாலும் நம்ம கோத்துரு பண்ணலாம். தெரியுங்க? ஓகே. ஓகே. அடுத்த ஜாதகம் வந்து தெரிஞ்சா கூட கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லி கொடுப்போம் எப்படி பார்க்கறதுன்னு. இருக்கா யாராச்சும் ஓகே. கொடுக்குறீங்களா உங்கள் ஜாதகம்? ஜாதகம் கொடுக்கறது ஓகே. ஜாதகம் பார்க்கறதுக்குன்னா பேசிக்கா இப்ப வந்து பிறந்த தேதியும் பேரும். பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த இடம் ரொம்ப முக்கியங்க. சரியா? நான் ஓகே. பிறந்த இடம் அவங்க இடம் கொடுக்கலன்னா நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன். பிறந்த இடம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே யாரும் இருக்கீங்களா கொண்டு உங்கள் ஜாதகம் ஷேர் பண்ணுறீங்களா? சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்க இல்லை நம்ம டைம் இருக்குது இன்னைக்கு 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுக்கு இருக்குது. சரி கொடுத்தீங்கன்னா நம்ம நான் கொடுத்துருவோம். ஷேர் பண்றேன் மாஸ்டர். சொல்லுங்க 14/3. வரேன். 14 3ஆம் மாசமா? ஆமா. ஓகே 14
என்ன வருஷம் ஐயா? 87. 1987. ஓகேயா? ஓகே. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 5:25 விடிகாலையில. 5:25 விடிய காலையில். எங்கே பிறந்தீங்க? தில்லைவின்தான்ல. ஓகே. திடீர்னு ஓகே. அப்புறம் நான் மத வைக்கலாங்கன்னு போடுறேன். டீட்டெயிலாக ஓகே. பார்க்கணும், நம்ம எல்லாம் போடணும். ஜஸ்ட் ஓகே. ரைட்டு. ஓகே, வரேன் இப்போ. ஓகே, சார்ட் தெரியுதா அது? சாத் இன்னும் வரல. ஓகே. வந்துருச்சா? ம். ஓகே. சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ட் ஐயா. சரியா? ஓகே. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளானட் இருக்கு. இது பண்ணுற ராசியை பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ராசி நம்மளுக்கு வந்து. சரியா? ஓகே. இதான் மேஷன் தான் ஃபர்ஸ்ட். இது அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படி மேஷம் ரிஷபம் சொல்லிட்டு இது வந்து மீனம். சரியா? சரி, இது மாதிரி ஓகே. இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன மாதம் பிறந்தீங்க? சூரியன் இருக்கிறது தான் தமிழ் மாதம். நீங்கள் வந்து மாசி மாதம் பிறந்திருக்கீங்க. இதான் சூரியன் பாருங்க, சன். சரியா? ஓகே. சூரியன் இருக்கிறதா தமிழ் மாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் இதான் வந்து நம்மளுக்கு மாசம் இதான் ஃபர்ஸ்ட். அதாவது சித்திரை, இது வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்போ சூரியன் எங்க இருக்காரோ அது தமிழ் மாசம். அப்புறங்க சூரியன் சன் இங்க இருக்கிறாரு. ஓகே. நீங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா வந்து 29 டிகிரியில காண்பிக்குது. சரிங்களா? அப்ப நீங்க பிறந்த தேதி தமிழுக்கு வந்து 30ஆம் தேதி மாசி மாதம் நீங்க பிறந்திருக்கீங்க. சரியா? ஓகே. அந்த மாதிரி இண்டிகேட் காமிக்குது. அப்புறம் மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே இருக்கிறாரு, சிம்ம ராசியில் இருக்கிறாரு சந்திரன். சந்திரன் தான் உங்கள் ராசி நட்சத்திரம். 9°41. நீங்கள் வந்து மகா நட்சத்திரம் 3ஆம் பாதம். நீங்கள் வந்து சிம்ம ராசி. சரிங்களா? ம். ஓகே. இது மாதிரி இருக்கு. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை ஓடிக்கிட்டு இருக்கு, குரு புக்தி. சரியா? ஓகே. அப்போ நம்ம இப்போ பலன் சொல்றப்ப வந்து செவ்வாய் உங்க சொந்த வீடு நிற்கிறாரு, நல்லா இருக்கு. லக்னத்துக்கு 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சொந்த வீடு நிற்கிறாரு. 4ஆம் வீடு இது வந்து மூவபிள் ஹவுஸ். மூவபிள்னா சரராசி. நீங்கள் காடி அந்த மாதிரி வந்து இது இது பார்த்தீங்கன்னா ஃபயர் எலிமெண்ட். சரிங்களா? காடி வாங்கலாம். நீங்கள் இதை வாங்கினா இப்போ நல்லா டைம் எடுத்துக்கிட்டா. சரிங்களா? அப்புறம் புக்தி வந்து குரு புக்தி. செவ்வாய் தசை குரு புக்தி. குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். குரு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு நிற்கிறாரு. சரியா? ஆனால் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிய சம்மந்தப்பட்ட விஷயம் படிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. குருவை ம். ராக சேர்ந்தாருன்னா நீங்க இந்த மாந்திரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் படிச்சா நல்லதுங்க. சரியா? ம். ஸோ அப்படிலாம் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து செவ்வாய் குருவா அப்போ நான் குருவை தான் இப்போ லக்னமாக எடுத்துக்குவேன். குரு இங்கே நீங்கள் சொந்த வீட்டில் நிற்கிறாரு பாருங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் ஃபேமிலி கேட்குறீங்கன்னா குரு இருந்து 2ஆம் வீடு. காடி வாங்க போறீங்க, இது உங்கள் வேலை வச்சு பார்க்க போறீங்க. அதை வச்சு இந்த ராசி வச்சு தான் நான் பலன் சொல்லுவேன். சரியா? இதெல்லாம் நீங்கள் சரியா? ஓகே. அப்ப எந்த வீட்ல எந்த ராசி ஐ மீன் அந்த நட்சத்திரம் அந்த ராசியில இருக்காங்களோ பிளானட் அதுல பிளானட் தகுந்த பிளானட் பிளானட் ஆமா. இருக்காங்க. அதை வச்சு தான் நல்ல பலனா கெட்ட பலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஓகே. அதுதான். Okay. வாங்க, இது கேள்வி இருந்தால் கேளுங்க இந்த சாட்ல. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். ஐயா இவரோட இப்ப இவரு மகேஷோட இது ம் நீங்க போட்டீங்கல்ல, உங்களுக்கு ம் இடம் பிறந்த இடம் வந்து நீங்க கிளாங் போட்டிருக்கீங்க. ஆமா அவர் ஆமா, வந்து நான் தான் பர்மிஷன் கிட்ட தான் அதனால போட்டேன் வந்து ஐயா. வித்தியாசம் எதுவும் வித்தியாசம் ஏற்படுமா? இல்ல வந்து நம்ம இல்ல, ஜெனரல் நம்ம மலேசியன் ஆக்சுவலா நம்ம வந்து அக்யூரேட்டா போடணும். திரையன் நம்ம போடணும். சரியா? ஓகே. ஓகே. அப்ப திரையன் கோஆர்டினேஷன் பார்த்தீங்கன்னா வரேன். திரையன் கோஆர்டினேஷன் அது வந்து தெல்லுவன் தண்ணி வந்து அது ஒரு டவுன் பாருங்க. அதை விட நம்ம சின்ன டவுன் சொன்னோமா இன்னும் அக்யூரேட்டா கிடைக்குமா? இல்ல வந்து இந்த மாதிரி நம்ம ஆமா, நீங்க ஜெனரல் இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா நீங்க எக்கரடா போடலாம். எந்த டவுன் சொல்லிட்டு பாருங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன கேக்குதுன்னா பாருங்க, இந்த லாங்கிட்யூட் லேட்டிட்யூட் இருக்கு பாருங்க. நீங்க வந்து டிஃபைன் பண்ணலாம், இன்னும் அக்யூரேட்டா கிடைக்கும். சரியா? ஐயா பிறந்த இடம்னா இப்போ நம்ம லைஃப் வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு ஜிஹெச்ல பிறந்திருக்கோம். இப்போ இப்போ ஜிஹெச்ல பிறந்தோம் அதோட ஆமா, அதோட நட்சத்திரத்தை கோஆர்டினேஷன் கிடைச்சா என்ன பெட்டர். சரியா? அதுதான் ஓகே. எக்ஸாக்ட்லி. இல்ல நம்ம இருந்த ஆமா வீடு ஆமா 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 ஆமா. சரியா? வீடு போட்டது நல்லதுங்களா இல்ல ஹாஸ்பிட்டல் பிறந்த இடமா? வரேன் சார், வரேன். நீ அருமையான கேள்வி. நான் வரேன், இப்ப வரேன். நான் கூகுளுக்கு போறேன். கூகுள் எர்த். ஓகே.
ஓகே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல், ஓகே. உதாரணத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இப்போ ஹாஸ்பிட்டல் இப்போ போடுறோம், என்டர் பண்ணுறோம். சரியா? ஓகே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு. இந்த இது இப்போ ஓகே. அப்போ நம்ம என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஃப்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ்வா ஹாஸ்பிட்டல், பிரஸ்வா டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது வச்சுக்கோமா, இதான் வந்து பிரஸ்வத்தோட வாட்டு. நம்ம இந்த கர்சர் எங்கே மாதிரி வச்சோம்னா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் தெரியுதா? 4:36:11 சொல்லிட்டு தெரியுதா? இது பாருங்க இந்த இடத்துல. தெரியுதுங்க தெரியுதுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ இது வந்து ஈப்போ ஹாஸ்பிட்டலில் உதாரணத்துக்கு இங்கே தான் பிரசவ கிளினிக் இருக்குன்னு வச்சுக்கோமா, ஹாஸ்பிட்டலில் இங்கே வச்சோம்னா உங்களுக்கு வந்து அப்போ அங்கே வந்து கோஆர்டினேட் காமிக்கும் 4:36 நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அப்புறம் 101 105 எழுதிட்டீங்க இல்லையா? அப்புறம் நீங்கள் என்ன வரணும்னா இந்த சாஃப்ட்வேர் காமிச்சோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அந்த இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். இப்போ அந்த ஐயா வந்து அவர் வந்து தில்லையந்தான் சொன்னார் மீதி. சரியா? அப்போ நம்ம தில்லையந்தானுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டல் தில்லையந்தான் வச்சுக்குமே. ஹாஸ்பிட்டல் தில்லையந்தான். ஓகே. ஐயா பெரும்பாலும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது நம்ம இந்த ஆ. இவ்வளவு டீட்டெயில் நம்ம சொல்ல மாட்டோம்ல. இவ்வளவு டீட்டெயிலா இல்லைங்க, நான் நான் நமக்கு படிச்சு கொடுக்குறப்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுப்போம் சார். ஹாஸ்பிட்டல் தில்லையந்தான். இல்ல ஜெனரலா என்ன சொல்றேன், ஜெனரலா நம்ம கேட்கும்போது எங்க ஜெனரலாக வந்து அவங்க பிறந்தீங்க. வந்து கோலம்பர டைம் வச்சு தான், பஞ்சாங்கம் வச்சு தான் சொல்லுவாங்க பாருங்க. பஞ்சாங்கம் வந்து கோலம்பர டைம் வச்சு தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்ப வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு புது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு நம்மளுக்கு. அப்படிங்களா? அப்புறம் இது வந்து தில்லையந்தான் ஹாஸ்பிட்டல். சரியா? ஓகே. இதான் இந்த தில்லையந்தான். அப்போ நம்ம என்ன செய்யறோம் வந்து இவ்வளோ பெருசு இடம் இருக்க, நம்ம குத்து மதிப்பாக தெரியும் இது வந்து இப்போ இங்கே வாட் பெருசாலையும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன அது மேலே கை வச்சோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 0400. ஆமா இல்லையா? அப்புறம் 101 கோஷம் 2, 101 கோஷம் 2 தில்லையந்தான். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன செய்யணும், இது ஸ்டாப் பண்ணிட்டு அப்போ ஐயா சொன்னார் இல்லையா, நான் தில்லையந்தான் பிறந்தேன்னு. இப்போ அதை வந்து நான் இன்புட் கொடுக்க போகிறேன். ஓகே. ஷேர். ஓகே. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த லக்னம் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு, அதாவது ஒரு லக்னம் பார்த்தீங்கன்னா வந்து வர கேன்சல். சரி, சந்திரன் கேது சனி பாருங்க, லக்னம் 26:47 போட்டிருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளான் ஜிஹெச்சோட இதுதான் இப்ப மாற்றத்தை கொடுக்கும். நல்லா பாருங்க, இங்கே இது கிளாங் போட்டிருக்கேன், 26:47 போட்டிருக்கா. நான் வந்து தில்லையந்தான் போட போகிறேன் இப்போ. ஓகே. ஓகே, தில்லையந்தான். இந்த கோஆர்டினேட் பார்த்தா கிளான் ஜிஹெச் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த கோஆர்டினேட்டு. இப்போ நான் வந்து ஜிஹெச் தில்லையந்தான் ஹாஸ்பிட்டல், தில்லையந்தான் ஹாஸ்பிட்டல் தில்லையந்தான். ஓகே. ஓகே, தில்லையந்தான். அது கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா இப்போ 100 101 2 101 2 02. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4:00 கோஷம் 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா 00. ஓகே. இப்போ பாருங்க, நான் வந்து ஓகே கிளிக் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த லக்னம் தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து 26:47 26:47 நிற்குது. ஓகே, நம்ம போட்டோம்னா அதை வண்டி மாறும் பாருங்க. என்ன வந்துச்சு இப்போ? 27:06 வந்துருச்சு. சரியா ஐயா? மகேஷ்? ஆமா, சொல்லுங்க. அப்ப அப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பிணையங்கும் ஜோஹருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. சரியா? ஓகே. பிணையங்க ஜோஹருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்லாங்கர் மலேசியா தாங்க நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் வரேன். சரி, நான் வந்து இதுக்கு போவோம் அத. ஐயா அவருக்கு கேள்வியா, ஆ 26 சூழியம் 6. ஆ அப்ப அதுக்கு முன்னால 26.47 இருந்துச்சு பாருங்க. ஆமா அப்ப ஆமா ஆமா. எவ்வளவு ரேஞ்சில் வந்து வித்தியாசப்படும்?
அதெல்லாம் இப்போ காமிக்க போகிறேன். அதான் இப்போ காமிக்கும். விஷயம் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இதுலேருந்து வெளியாக வரோம். சரியா? ஓகே ஓகே. இதான் வந்து பன்னீன்சுலா மலேசியா. ஓகே, பன்னீன்சுலா மலேசியா. சரிங்களா? சூரியன் வந்து எங்கே மொத படம்னா போலாத்தியமான வந்து படங்க. சரியா? இதான் இங்கே தான் பாருங்க. ஓகே, இதான் போலாத்தியம். இந்த நேர்கோட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இது கூட எடுத்துக்கலாம். சரியா? சூரியன் வந்து முதல் இங்கே தான் படம். இதான் தியோமான் ஐலண்ட். சரிங்களா? அதர்வைஸ் யூ கேன் டேக் இந்த இடம். ஓகே, சரியா? இந்த ஜங்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஜங்ஷன் நீங்கள் எடுத்து என்ன காமிக்குது? நான் கை வைக்கிறேன், அங்கே பாருங்க, ரீடிங் பாருங்க. 100 எத்தனை? 104 17 ஐயா, என்ன ரீடிங் காமிக்குதுங்க? ஆமா 107 17 104 104. 17. ஓகே, எழுதிச்சுங்க. 104 17. இது வந்து எங்க இந்த இடத்து பேரு புங்காராங்க வரும். அது ஒரு புங்காரம் போட்டிருக்கு. நம்ம இருக்கால மந்திரி உண்டாங்கோட கவசம் இது. சரியா? ஓகே, ஆனால் இந்த என்ன டீட்டெயிலுக்கு போனால் இந்த இடத்துக்கும் பேர் இருக்கும். சரியா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே தான் படுவார். சரியா? ஓகே, சரி. இங்கே என்ன பேர் இருக்கா? கம்பவுண்ட் ஸ்வேதாஜாம் வச்சுக்கோமே. கம்பவுண்ட் ஸ்வேதாஜாம் வச்சுக்கோமே. ஓகே, இப்போ நான் எங்கே போகிறேன்? நான் வந்து லங்காவி போகிறேன். அதான் வந்து நம்மளோட வந்து பன்னீன்சுலா மினிஸோட கடைசி எக்ஸிட்டு. சரியா? நான் இன்னைக்கு கேட்ட கேள்வி அருமையான கேள்வி இது. சரியா? நான் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் போவார் பாருங்க. சரியா? ஓகே, கடைசியில் வந்து வரேன். ஓகே, லங்காவியில் வழியாவார். நம்மளுக்கு வந்து லங்காவி வந்து இங்கே இருக்குது. இதுதான் லங்காவி. சரியா? அப்போ லங்காவியை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த இடம் எடுக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? இந்த இடம் எடுக்கணும். ஓகே ஓகே. தொம்மூரம் வாட்டர் ஃபால் போட்டிருக்கு இல்லையா? ஓகே, நம்ம இதான் வந்து இங்கே எடுக்கணும். ஓகே, இங்கே ரீடிங் பாருங்க என்னன்னு. என்ன ரீடிங்? 99 38ங்களா? ஹலோ, ஒரு ஆள் என்கிட்ட பேசலாம். என்ன ஆமா ஆமா ரீடிங்? 99 38. ஓகே, சரியா? ஓகே, முந்தி வந்து நம்மளுக்கு வந்து 104 வந்துச்சு. என்னது? புங்கரான். சரியா? பொங்குறாங்க. ஆமா ஓகே, 104 வந்து 99 அப்படின்னா எத்தனை? 104 99 எப்படி ஒரு 5 டிகிரி இருக்கு. 5 டிகிரி இருக்கு. சரியா? ம். ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். 4 நிமிஷமா? ஆமா, ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். சரியா? ஓகே, ஓகே. இப்போ வந்து 5 டிகிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி 20 4 நிமிஷம். நிமிஷம்னா அப்போ டைம்ஸ் 20 நிமிஷம் சார். ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா மாகிஷும் சரி, இப்போ சிவா கேட்டகரிக்கு இங்கே தான் மேட்ரு இருக்கு. சரியா? அதாவது எல்லாருக்கும் நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா வந்து கோல நம்பர் பேஸ் வச்சு தான் போடுவாங்க. கோல நம்பர் வந்து மகா மாரியம்மன், இல்லை வந்து பேலஸு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மஸ்ஜித், அப்படி வச்சு தான் வந்து அவங்க ஒரு இடத்த லாக் பண்ணி தான் அவங்க வந்து ஜாதகம் போடுவாங்க. சரியா? ஓகே, ம். சூரியன் இங்கே பட்டு இங்கே வெளியாகிறதுக்கு பிறகு 20 நிமிஷம் பிடிக்குது. கணக்குலராக பார்த்தேன் இப்போ கன்க்ளூஷனில். ஆமா இல்லையா? ஆமா ஏன்னா இது எங்க எண்ணுக்கு பார்த்தீங்க பெரிய பெரிய வித்தியாசங்க. ஆனால் என்னைக்கு வந்து நம்ம வந்து யாராச்சும் பிறக்கிறாங்கன்னா நம்ம கோலாலம்பூர் வச்சு நம்ம வந்து பார்க்கவே கூடாது. அதனால தான் நான் பொருத்தம் பார்த்தலாம் என்ன செய்வேன், இடம் கேட்பேன். நீங்கள் எங்கே பிறந்தீங்க? ஏன்னா கோலாலம்பூருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த நட்சத்திரம் மாறி இருக்கு, அப்போ தான் லக்னம் மாறி இருக்கும் பாருங்க. இந்த 20 நிமிஷம் எப்படி நடக்கும்? புரியுதா? பட் அதான் அவங்க வந்து ஜாதகம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த தேதி ஐ மீன் பிறந்த டைம்ல வந்து அவங்க வந்து சரியா ஷுவரா இல்லைன்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா இப்ப அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து 10 மணிக்கு காலையில பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுதிடுறாங்க. பட் ஆக்சுவலி எக்ஸாக்டா அந்த 10 மணிக்கு பிறந்தாங்களான்னு சொல்லிட்டு அம்மாக்கும் தெரியாது, அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும். அவங்க எந்த டைம்ல டைம் பாக்குறாங்களோ அந்த டைம் தான் கன்சிடர் வருது. அதாவது ஐயா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வராய. சரியா? ஓகே, பிள்ளைய வந்து வர வைக்கிறீங்க. அம்போட் கலாகிரன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா அவரு அங்கே வந்து. சரியா? பிள்ளை பிறந்துடும். பிள்ளை அழுவாது, பேச்சு மூச்சு இருக்காதுங்க. பிள்ளை வெளியாயிரும். பிள்ளை வந்து அழுவாது, பேச்சு மூச்சு இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து தே ஸ்டார்ட் த ப்ரொசீடியர். அதே தலைகளாக செய்வாங்க. கடைசியில் வந்து அந்த பிள்ளை லக் இருந்தால் வரும், கத்த ஆரம்பிச்சிடும். அப்பதான் பிள்ளை மூச்சு விட ஆரம்பிக்கும். தெரியுங்களா? அப்போ அதை வச்சு தான் அவங்க எழுதுவாங்க. அப்போ என்ன விதிடே
இந்த டாக்டர் கையில தான் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுறதுதான். ஏன்னா அவங்க தான் அந்த ப்ரொசீஜர், அவங்க தான் பிரம்மா அந்த நேரத்தில் என்ன எழுதுறாங்களோ அதை நம்ம தலையெழுத்து ஐயா. சரியா? ஓகே. கோர்ட்டுக்கு போனானா நம்ம கோர்ட்டில் நம்ம சொல்லலாம், ஏய் என்னோட மக வந்து இத்தனை மணிக்கு பூந்துச்சு, நம்ம எஸ்யூம் பண்ணி நம்ம உட்காந்தோம்னா அவங்க தான் வந்து ம். பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதை வந்து கோர்ட்டில் கேட்க மாட்டாங்க. சரியா? ம். ஓகே. இன்னொன்று வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அரசனும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம். சரிங்களா? அரசன் ஆ. அரசனை வந்து தெய்வத்துக்கு சமமாக பார்க்குறோம். இன்னொரு நம்ம வந்து இஸ்லாம் ம். கண்ட்ரியில் இருக்கோம். இருந்த போதிலும் பிரச்சனை கப்படுத்துவான். அப்புறம் நம்ம என்ன சொல்ற கசக்தியான் அப்புறம் ராஜேடர்னுகாரு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ம். இது வந்து இஸ்லாம் நாடு இருந்தாலும் நம்ம மலேசியா பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாக்கு நம்ம தனி மதிப்பு இருக்குங்க. நம்ம இதில் நம்ம மரியாதை கொடுக்குறோங்க. சரியா? அப்ப ஆமா. அந்த பந்துசாலா மேல பார்த்தீங்கன்னா ஜத்து இருக்கும். அது எம்பளம் இருக்கும். ஜத்து ஜத்துனா வந்து எம்பளம் ம். ம். சின்னம் இருக்கு. சரிங்களா? அந்த சின்னம் பார்த்தீங்கன்னா வந்து அரசு முத்திரை. சரிங்களா? அப்ப அரசு முத்திரைனா டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அரசு ரெப்ரசன்டேட்டிவா தான் வேலை செய்றாரு. சரிங்களா? அப்ப அவரு டாக்டர் என்ன ம். எழுதுறாரோ அதாங்க நம்ம தலையெழுத்து. சரியா? 1 இது ஒரு உதாரணம். 2வது உதாரணம். இந்த பிள்ளை அழுதுட்டு இருக்கு. எங்க அப்பா வந்து நான் பார்த்தேன் டைமு. எங்க அப்பா வந்து ஆம்புலன்ஸ் ஏத்துறப்ப வந்து 9 எங்க அப்பா பேச்சு மூச்சு இல்லன்னு சொல்லிட்டு. அப்பா அப்பா அந்த பிள்ளை சொல்லி எங்க அப்பா இருந்தார். அப்பா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செய்வான் சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஆம்புலன்ஸ் போறப்ப வந்து தே வில் ஸ்டார்ட் த ப்ரொசீடியர். அவன் இந்த ஆமா. நெஞ்சில அடிக்கடி பார்த்தா அவரு உயிர் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோமே. சரிங்களா? ம். அப்ப அந்த பிள்ளை சொன்னது தவறாயிருச்சு. இது எப்படி உங்க அப்பா சொல்லி உங்க அப்பா உயிரோட வந்துட்டாரு. புரியுதா? ம். அதே மாரி ம். தான் இறந்தவன் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ணும். அதுவரைக்கும் அந்த ஆத்மா அங்க நிக்கும். சரிங்களா? ஓகே. ம். ஏன்னா அரச முத்திரை அவர்தான். அப்ப அவரு வந்து வெரிஃபை பண்ணாரு. கண்ணெல்லாம் பார்த்துட்டு, ஓகே இவங்க வந்து முடிஞ்சுன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த ஆத்மா வந்து அத விட்டு அங்க விட்டுட்டு போகும். அதுவரைக்கும் அங்க நிக்குங்க. சரியா? ஓகே. ம். சரியா? ஓகே. அடுத்து வாங்க கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். லோகநாதன் மாதிரி எஸ். பேசுறேன். சொல்லுங்க. ஐயா நான் வந்து சில பேர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துருக்கேன். அப்ப ம். வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஜாதகத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பேசுற தொழில் பேசுற தொழில், அப்புறம் ம். வந்து அந்த மாதிரி பேசுறது, அவர் ஜாதகம் இருக்குங்களா? அட்வைஸ் அட்வைஸ் அவர் ஜாதகம் அட்வைஸ் இருக்கா? அவருடையா சொல்றீங்களா? அவர் ஜாதகம் இருக்கா? ஜாதகம் அவரு வந்து இந்த மாதிரி சொல்றவங்க, ஜாதகம் சொல்றவங்க, சரி. யாருக்கு ஜோதிடர் சொன்னாரு? ஜோதிடர் எனக்கு எனக்கு சரி. உங்களுக்கு அப்ப சொன்னாங்க. வந்து சரி. நான் இப்ப கரண்டா நான் வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யறேன் பாருங்க. ஓகே. அப்ப வந்து அப்புறம் அவரு நான் வந்து ஒரு நீங்க 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 என்கம்பெனி. நீங்க மேஷ ராசியா நீங்க? பரணி நட்சத்திரமா? ஆமா ஆமா ம், ம், கரெக்ட். ம், ம். ஓகே. கரெக்டா சொல்லுங்க. சொல்றீங்க. ம். அப்ப வந்து ஆ, ஆ. அவங்க ம். சொன்னாங்க நான் இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து தப்பான இண்டஸ்ட்ரியில நான் சூஸ் பண்ணி அதுல சரி. நான் இப்ப உங்களோட இருக்கேன். இன்ஃபர்மேஷன் குடுங்கய்யா, செக் பண்ணுவோம். அப்போ வந்து மேசராசி பரணி நட்சத்திரம். இல்ல, இல்ல. அது வந்துரும். உங்க டேட் டைம் சொல்லுங்க. டேட் வந்து 6ஆம் தேதி 8ஆம் மாசம் 6ஆம் தேதி 8ஆம் மாசம். 1977. ஓகே. 8ஆம் மாசம். 6ஆம் தேதி 8ஆம் மாசம் 1977. சரியா? எங்க பொறந்தீங்க? நான் பிறந்தது வந்து எக்யூரேட்டா சொல்லவா? வீட்டில் வீட்டில் சொல்லுங்க. தான் நான் பிறந்தேன். வீட்டில் அதான் பிறந்தேன். வீட்டில் எங்க வந்து இது சிங்கப்பூரா? எஸ்டேட் எஸ்டேட் அமெரிக்காவா? எஸ்டேட் இல்ல அது அ? கெடால ஒரு எஸ்டேட்டுங்க. சொல்லுங்க. தைலாய் எஸ்டேட்னு ஒன்று போட்டு பாருங்க சரி. வருதான்னு. தைலாய். சரி. தைலாண்டு என்ன பக்கத்துல என்ன டவுன் இருக்கு? பெரிய டவுன். ஓகே. பெரிய டவுன்னா ஜெனியாங் கொடுங்க. ஜெனியாங் ஜேஇ. JENIANG. ஆ ஓகே. ஜென்யாங். ஓகே. வரேன். ஓகே. என்ன செய்யணும்? வந்து நம்ம ஜெனியாங்கு போவோம். ஜெனியாங் இல்லைன்னா குருன் போடலாமே. குருன் போடணுங்க. ஜெனியாங் போட்டு பார்ப்போம். வருதான்னு பார்ப்போம். ம். ஜேஇ. NIANG. வரேன். ஜேஇஎன்ஜி இருக்க. ஜெனியாங் கடா இருக்க. ம். போவோம், அங்கே போவோம். ஏன்னா சில சில சாஃப்ட்வேர் வந்து அது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. சரியா? இதான் ஜெனியாங் ஐயா. சரியா? தெரியுதா? ம். ஓகே தெரியுதுங்க.
ஓகே, ரஃப்லி நீங்க எங்க போறீங்க? உங்களுக்கு தெரியணும் பாருங்க. ஆஹ் மூடா இப்ப ரிவருக்கு போகுது, உங்க ரிவர் மூடா ரிவருக்கு போகுது. ரஃப்லி நீங்க எங்க போறீங்க? ஆஹ் இப்ப அது ஒரு எஸ்டேட்டுங்க. எஸ்டேட் விட்டு நாங்க ரொம்ப நாள் ஆச்சு வெளியாகி. இல்ல, அப்ப ரஃப்லி இப்போ இப்போ வந்து உங்களுக்கு பாடாங் தெரியணும் இல்லையா? இப்போ இந்த இடம் இங்க இருக்கு ஜெனியாங்கன்னு தெரியுது. இங்க மூடா ரிவர் ஆஹ் இருக்கு. ரஃப்லி உங்களுக்கு தெரியணும் பாருங்க இந்த எஸ்டேட் எங்க இருந்துச்சுன்னு. இல்ல நான் ஜெனியாங்கன்னு எடுத்துக்கிட்டா. ஜெனியாங்கன்னே எடுத்துக்கங்களேன். இல்லை ஆ இப்ப சரி. இருக்கிறது நாங்க பாடாங்குளம்னு ஒரு இடத்துல இருக்கோம். அது சரி. பக்கம்தான். இங்க பார்த்தீங்கன்னா சூரா குவாலா டாலா டான் குவாலா இல்ல டா. அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் இல்லையா. ஓகே, அப்படின்னா இங்க நீங்க வந்து வந்து பாடாங்குளம்புன்னு போடுறீங்களா? பாடாங்குளம்பு. படலுபுவா. ஓகே. பாடாங்குளம்பு. டூபுவா. லம்பு லம்பு. மாடு மாடு. படம் படலம்புவா. கம்பம் வர படலம்பு குரன் கடா. ஆமா, கம்பம் மாதிரி பாடாங்குளம்புக்கு. ஓகே, ரைட்டு. அதான் கம்பம் பாரு வந்துருச்சு. ஓகே. இனி ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. நம்ம ஆமா. என்ன செய்யணும், அப்படி டச் பண்றப்ப அங்க டிகிரி காமிக்குது பாருங்க உங்களுக்கு. 550. ஓகே, 550. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 131. ஓகே, 131. ஓகேயா? ஓகே, எழுதியாச்சு. இப்போ இதுலேருந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஓகே, ஷேர். ஓகே, நல்லா பாருங்க. டைம் இது டைம் நல்லா என்ன பாருங்க. கொடுக்குது? டைம் கொடுக்கலங்க ஒன்றும். 6:30 PM. 6:30 PM. சரியா? ஓகே, நல்லா ஆமா. பாருங்க. நீங்க வந்து 77ல பிறந்திருக்கீங்க. அது வந்து இப்போ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 7 ஹவர் 30 நிமிஷம் போடணும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து born பிஃபோர் 1982 ஐயா. சரியா? இப்போ அங்கே வந்து ½ hour மைனஸ் பண்ணணும். ஓகே, ஜோன். சரி, இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? நேஷரா பார்த்தீங்கன்னா 6 வாட்டி டைம் மாற்றிருக்காங்க. ஓகே, சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கம்பம் லொம்பு கம்பம் லொம்பு கேஎல் போடுறேன். கம்பம் லொம்பு கேஎல் போட்டு 100 131 131. சாரி சார், ஏ 37ன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு. 37ஆ? ஓகே, ஆமா திருப்பி சார். போலாமா? ஓகே, 5:50. 5:50. சரியா? கேன் கோ கேன் கோ நோ இஷ்யூ. வரேன். பாருங்கம்மா. ம், அம்மா 100 எத்தனை இருக்கு? இன்னும் தெரியல சார். நல்லா பாருங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க, எத்தனை 5:50 இருக்கா? அப்புறம் 131 தானே? ஆமா, 131. நம்ம 31 பக்கத்துல 59 இருக்கு. அப்ப நம்ம வந்து 132 எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது பக்கத்துல 59 இருக்கு ஓகே. பாருங்க. அப்ப ம். நம்ம 32 எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, ஓகே சார். ரைட். ஓகேயா? ஓகே, ரைட். டவுட்ஸ் இருந்தா பேசுவோம். ஏன்னா என்ன டே உங்களுக்கு நான் கிளியர் படுத்தணும். அப்பதான் உங்க நம்பிக்கை இருக்கும் படிக்கிறதுக்கு. சரியா? ஓகே, இப்போ வந்து வி கோ பேக் டு த ஜாதகம். ஓகே, இப்போ வந்து 3:32. 31 32. சரியா? அப்புறம் 5:50. ஓகே, அப்புறம் இன்னைக்கு பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் 1982. இதான் உங்க ஜாதகம் சார். சரியா? உங்க லக்னம் பார்த்தீங்கன்னா வந்து மகர லக்னம் வருது. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்க ராசி பார்த்தீங்கன்னா வந்து மேஷ ராசி. ஓகே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம். சரியா? ஓகே, பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு வாக்க ஸ்தானாதிபதி வந்து 2ஆம் வீடு நிற்கிறாரு. சரியா? ஓகே, சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. ஓகே, சரி. இப்போதான் வந்து சார் ஜாதகம் சொல்றதுன்னா இந்த 2ஆம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? இந்த 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் நிற்கிறாரு. இந்த வீட்டை 2ஆம் வீட்டு அதிபதி சனி பார்த்தீங்கன்னா சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. சரியா? அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சூரியனும் சனியும் ஒன்றா சேர்ந்து நோ குட்டு. சரியா? ஏன்னா சில டிகிரி இருக்கு. டிகிரின்னா பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக 15 டிகிரி கூட இருக்கக்கூடாது. இங்கே 25, அங்கே 20 -5 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து பவர் இல்லை. சரியா? ஓகே, சரி. இன்னொன்னுனாயா உங்களுக்கு வந்து 3ஆம் வீடு கேது இருக்கு. சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வந்து ஞானம் இருக்கு சார். சரிங்களா? ஒ ஒ அதோட பில்டின் இருக்கு. நீங்க இந்த ஜாதகம் படிச்சுட்டு தான் அவசியம் இல்ல. இயற்கையா உங்ககிட்ட ஞானம் இருக்கு. அதை நீங்க என்ன செய்யணும், நீங்க அத எலிவேட் பண்ணணும்.
எலிவேட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் குறி சொல்ல ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஓகே. மூணாவது வீடு பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷனு. அப்படின்னா நீங்க ஜோதிடம் படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த இது இருக்குன்னு சொல்றீங்க, அஹ், சார் ஞானம் நல்லா இருக்குன்னு கேட்டுங்க, சொல்றீங்களா இல்ல நல்லா படிக்கலாம்னு கேட்டுங்க, சொல்றீங்களா? நல்லா கேட்டுங்க சார். இந்த ஆ, ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா விதியை மதியாத வெல்றார் சார். இது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் ஒன் ஆஃப் த சிஸ்டம் தான் வந்து சுவாமி கீழே தருங்க. தெர் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் இருக்குங்க, நான் சொல்கிறேன். சரியா? ஓகே. ஆமாங்க. ஆ ஓகே. அப்போ இப்போ இது மாதிரி இருக்கப்ப சுவாமியை நம்ம திங்க் பண்ணால் இதெல்லாம் சின்னதாயிரும். இந்த ஜோதிடம் சின்னதாயிரும். புரியுதுங்களா? ம், ஓகே. ம், இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பைபாஸ் பண்ணலாம் பிளானெட்டை. சரியா? ம், ஓகே. ம். முடிஞ்சா இன்னைக்கு இந்த படம் போய் பாருங்க, மகா காவி காளிதாஸ். மகா ம். கவி சரிங்க. காளிதாஸ் படம் பார்த்து நிறைய விஷயம் உங்களுக்கு வரும். அந்த படத்தை நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதான் அதான் இப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஏற்கனவே ம். நம்ம வந்து பார்த்த இடத்துல வந்து அவங்க சொன்னாங்க நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ராங்கான இண்டஸ்ட்ரியில இருக்கோம். இந்த ம். மாதிரி இது நம்ம வந்து நல்ல எக்ஸல் பண்ணோம்னா நம்ம வந்து வேற இண்டஸ்ட்ரிக்கு போனோம். இந்த மாதிரி பேசுறது, அட்வைசிங், கன்சல்டன்சி அந்த மாதிரி நம்ம இருந்தோமா இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவங்க ம். சொன்னாங்க. ஸோ சரி. அது இப்போ நானும் வந்து என்ன மாதிரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அது அதாவது நம்ம இருக்கிற கவர்மெண்ட் உங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து உங்க போப்ஸ் இங்க இருக்கு ஐயா. போப்ஸ்னா உங்க ரெண்டாம் வீடு தான் வாக்குஸ்தானம். அவர் வாக்குஸ்தானம் சொன்னார் இல்லையா? ஆ, அது இந்த வீட்டு அதிபதி சனி. சனி பார்த்தீங்கன்னா இங்க இருக்காரு பாருங்க, சட்டன். எஸ், சட்டன் சூரியன் இங்க இருக்கிறாரு. சரியா? ஆ, இது ஓகே. வாட்டர் சைன். இது வாட்டர் சைன் மூவபிள் ஹவுஸ். ஓகே. ஜாதகத்தில் பார்த்தீங்க இது மூவபிள் ஃபிக்ஸ் கோமா, இது மூவபிள்னா மூவபிள். அப்புறம் இது ஈஸ்ட் சவுத் நார்த். இது ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த். இது நார்த்து. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்னா அதுக்கு மேலே நீங்கள் தைலாண்டில் போய் நீங்கள் தான் செய்யலாம். இன்னொன்று இது வாட்டர் பேஸு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கடலை கடந்து போய் நீங்கள் எதுவும் செய்யலாம் ஐயா, பேசலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ம், மலேசியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் காசு பார்க்க முடியாது. யூ ஹேவ் டு ட்ராவல் பண்ணி நீங்கள் இந்த லட்சம் பண்ணீங்கன்னா யூ கேன் see மணி ஐயா. அதான் இண்டிகேட் ம். பண்ணுது. இல்லை சரியா? சார், எனக்கு காசு பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. நம்ம ம். கவர்மெண்ட்ல வேலை செய்கிறோம். இப்போ ம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கணுமா? ஏன்னா வந்து ம். நம்ம சரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தால் தான் நம்ம வந்து ம். அதில் ஒரு நல்ல எக்ஸலண்டாக இருக்க முடியுமா? சரி. அதனால வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நான் வந்து ஏற்கனவே ஆடிட் செக்ஷனில் இருந்தேன். ஆடிட் ஓகே. செக்ஷன்ல இருந்து நான் வந்து இப்போ நம்ம கஸ்டமர் கேருக்கு போயிட்டேன். கஸ்டமர் கேர் கூட்ட ஆளுங்கிட்ட பேசுறது, அவங்களோட ப்ராப்ளம் செட்டில் பண்ணுறது, அந்த மாதிரி ம். ஒரு இதில் இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. அதே ம். சமயம் வந்து நம்ம இந்த மாதிரி ஜோதிடமோ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் வந்து சுலபமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நான் இந்த கிளாஸ்க்கும் வரேன் பாருங்க. தாராளமா வரோம் சார். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் வீடு கேது இருக்குங்க, அதான் பியூட்டி. ஓ, சரியா? எப்படி ஏன்னா சொல்றீங்க? மூணாம் இடம் பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் சைன், அதான் ஞான இடம். மூணாம் இடம் கீர்த்தின்னு சொல்லுவாங்க. கேது ம், ஞானக்காரகன். சரிங்களா? அப்போ ம், உங்களுக்கு பில்டின்னு இயற்கையே இருக்கு உங்ககிட்ட, அதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ம், ஓகே. அதுதாங்க கேதுக்கு அதுதாங்க இப்ப கேது. இப்ப இப்ப ஜோதிடம் இதுல வந்து நம்ம வந்து என்னோட பிளான் என்னன்னா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இன்னொரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு பாருங்க எனக்கு. ஓகே. ஸோ ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சுட்டு இதை ஓகே. வந்து ஓகே. ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சோசியல் சர்வீஸ். ரொம்ப நம்மளுக்கு இன்கம் வந்து நம்மளுக்கு தான் கவர்மெண்ட்ல உங்களுக்கு தான் தெரியுமா பென்ஷன்லாம் இருக்கு. ம். இன்கம்காக கிடையாது, நம்மளுக்கு ஒரு சார் நீங்க நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும். நீங்க பொலிட்டிக்கலாம் போனீங்கன்னா பயங்கரமா வருவீங்க. நல்லா பாருங்க, உங்க ஜாதகம் இங்க ஒரு பிளானட் இருக்கா, இங்க ஒரு பிளானட் இருக்கா பாருங்க. இதுக்கு பேரு யோகத்துல கிரக மாளிகை யோகம். கிரக மாளிகை யோகம்னா அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் கிரகம் பாத்தீங்கன்னா பிளானட் கோத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கேப் கூட இல்ல. யோகத்துக்கு இது பெரிய யோகம் சார். இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம். யார் யார் பொலிட்டிக்கா போறாங்கன்னா இது மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்க பொலிட்டிக்கல இருந்தாங்கன்னா நல்லா யூ கேன் பி எக்ஸ்இன் பொலிட்டிக்கல் சார். சரியா? ஆனா ஆ. ஆளுக்கு கொடுக்குறோமே நம்மளால ஏத்துக்க முடியாதுல்ல. இல்ல 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 அதாவது அஹ் நாளைக்கு நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுக்கு தெரியாதுங்க. இப்ப ஒரு ஆமாங்க. படம் பாத்தீங்களா, ரகுவரனா அப்புறம் யாரு, அவன் பேர் என்ன, ஒரு படத்துல நீ ஒரு நாள் முதலமைச்சரானா இருக்க முடியுமான்னு கேட்பாங்களே, என்ன படம் அது? ஓ, ஓ, முதல்வன் முதல்வன் படம். முதல்வன் படத்துல. அஹ் அதே அஹ் மாதிரி ஊனோஸ் உங்களுக்கு அது மாதிரி நீங்க பேசுறப்ப யாராச்சும் உங்களை சேலஞ்ச் பண்ணா நீங்க ஜெயிக்கிற அஹ் சான்சஸ் இருக்கு ஐயா.
ஆமா ஏன்னா மேசராசி ஏன் பரணி நட்சத்திரம் தரணி அப்படின்னு பரணி இல்லை அப்படின்னு அப்படி இல்லை சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு யோகம் இருக்கணுங்க. இருந்தா தான் என்ன மாதிரிங்க பரணின்னா ஏன் பூமியில் எத்தனையோ பேர் சார் 8 பில்லியன்ல 12 டிவைட் பண்ணி உங்களுக்கு 700 மில்லியன் வரும். 700 மில்லியன் வந்து மந்திரியா வர முடியுங்களா? முடியாதுங்க. அந்தந்த இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்கன்னு வர முடியும். சரியா? உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கு. சரியா? இது பெரிய யோகம் சார். இது இப்படி இருக்கிறது. இது பேர் கிரக மாளிகா யோகா. சரியா? ஓகே சரிங்க, நன்றிங்க. ஓகே வாங்க அடுத்த கேள்வி இருக்கா? ஓகே கிளாஸ் வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறோம். சரியா? ஓகே ஸோ சப்பா ஹலோ, தெரியல கணேஷ். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. கமலா பேசுறேன். அம்மா சொல்லுங்க. ஓகே, நீங்க தமிழ் நம்மளுக்கு தெரியாதனாலும் இந்த கிளாஸ் நம்ம அட்டென்ட் பண்ணலாம் தானே? பிரச்சனை முடியுமாம்மா இருக்காதுல்ல? பாருங்க, நான் ஓகே. நான் கொடுக்குற மெட்டீரியல் இங்கிலீஷ் தான் நான் தமிழ் போடுறேன். பேச முடியும், தமிழ் எழுதுறது கஷ்டம் எனக்கு ரொம்ப. குட்டி குட்டி படிக்கணும், இல்லம்மா லேட் ஆகும். ஓகே நல்லா கேட்டுங்க. நான் தமிழ்ல பேசுவேன், எழுதுலாம் இங்கிலீஷ் தான் எழுதுவோம்மா. ஓகே, நானும் வந்து சரி. முறி சுக்கலாக வாங்குவேன். சரி ஓகே, எனக்கு என்னோட தமிழ் கேள்வி வராது. ஆக்சுவலி இப்ப இந்த ஞானத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப. ஆ ஆ சோ இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஞானம் உண்மையிலேயே நம்மளுக்கு இருக்கணும். அதாவது இப்போ ஏன் நம்ம ஜாதகம் பார்க்க வரோம்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு டவுட் இருக்குது. சோ ஆ இப்ப லெட்ஸ் எனக்கு அந்த ஞானம் இருக்குமா இருக்காதா தெரியல எப்படி. சோ ஓகே உங்க அதுதான் பிறந்த கேட்க டேட் சொல்லுங்க. உங்க பிறந்த டேட் சொல்லுங்க, டைம் சொல்லுங்க, இஃப் டோன்ட் மைண்ட் சொல்லுங்க. சொல்லணுமா நானு? ஓகே கேள்வி கேட்குறீங்க அம்மா. அப்புறம் இப்போ ஓகே, நீங்க சரி சரி சரி. ஆல்ரைட். ஓகே. சொல்லுங்க. 15/5/1960. ஓகே ம். ஓகே டைம் டைம் 3:15 AM. 3:15 AM. எங்க பிறந்தீங்கம்மா? சுங்கை பக்கம், ஓ சுங்க பக்கம். அது எங்க இருக்கு? Pulau Pinang. Seberang Perai Utara இருக்கு. ஓகே ஓகே மற்ற என்ன செய்யணும்? சுங்க வாக்கா போ டிகிரி எடுத்துக்கோங்க. என்னென்ன செய்வோம்? சுங்காய் பாக்கா. அந்த சுங்கை பக்கா ஹாஸ்பிட்டல், அந்த ஏரியா அதுதான், அந்த வீடும் அங்க கிட்ட பாக்கா தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல். சுங்க பக்கா ஹாஸ்பிட்டல். ஓகே இது காமிக்குது, பெனின்சுலர் காமிக்குது. ம்? பெனின்சுலர் காமிக்குது. நீங்க பெனிங் சொன்னீங்க. இது Seberang Perai Utara lah, mainland lah இது அதான் மெயின்லைன் காமிக்குதம்மா, தான் சொல்றேன். சுங்க கரெக்ட் பக்கா கரெக்ட். அதான் நான் ஹாஸ்பிட்டல். சொன்னேன் Seberang Perai Utara. ஓகே 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 பட் ஓகே ஸ்டேட்னு சொல்ல வந்தோம்னா Penang சொல்லுவோம். பட் இஸ் ஆக்சுவலி Seberang Perai Utara. ஓகே இதான் ஹாஸ்பிட்டலு. நல்லா டிகிரி பாருங்க என்ன வருதுன்னு. 5:13 புரியுதா? அங்க பார்க்கவே முடியல என்னால. கீழே நான் கீழே phone பாருங்க. போன தமிழ். சரியா? போன் வச்சிருக்கேன். ஓகே, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. 5:13 100 129. சரியா? ம். அப்ப பக்கத்துல 50 இருக்கு. அப்ப 130 எடுத்துக்கலாம். 130 தேசுங்க பக்கம். ஓகே ரைட்டு. ஓகே இந்த பாட்டுறேன் இதை. உங்க கேள்வி வந்து ஞானம் இருக்கான்னு கேக்குறீங்க. ம். அதை பாத்துறோம் அதை ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்ப. ஓகே பிறந்த டைம் சொன்னது வந்து மணி 5:15. இல்ல 3:15. 3:15 AM. Yep. ஓகே அப்புறம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா மே. 5ஆம் மாசம் 15. ம். 5/15 1960. சரியா? Yep. 1960 சுங்காய் பக்கா 130 அப்புறம் 5:13. 5:13. ஓகே ஓகே இதான் உங்க ஜாதகம். சரியா? உங்க லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னம். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் வந்து வந்து லக்னம் கூட இருக்கிறாரு. சரியா? ஓகே ரைட்டு. என்ன ஒரு பியூட்டின்னா உங்க ஜாதகத்துலங்க ஒரு மனுஷனுக்கு அம்மா இந்த மனித பிரிவு மொத்தம் 7 மனித பிரிவு இருக்கு மொத்தம். சரியா? ம். யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மனித பிரிவு இருக்கோ 7வது அவங்க வந்து கொடுத்து வச்சவங்க.
ம் சரியா? ஓகே. பாருங்க, உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கிறாரு. அதான் கேது இருக்கிறது வந்து கும்பராசி இருந்தால் இது வந்து உங்களுக்கு கடைசி மனித பிரிவுமா கொடுத்து வச்சாடு அது. அதே உங்களுக்கு போதும். சரியா? ம் ஓகே. ஆ இன்னும் சரியா? ஸோ அதை மாதிரி இருக்க வந்து அதே மாதிரி வந்து உங்கள் லக்னாதிபதி உங்கள் இந்த நீங்கள் வந்து மீன லக்னத்துக்கு அதிபதி குரு வந்து சொந்த வீட்டில் நிற்கிறாரு. சரிங்களா? ம் ம். அப்போ இங்கே என்ன நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் தெய்வம் அம்மா நீங்கள். சரியா? ஐயோ. சரியா? வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. நல்லது ம். செய்யுங்க மக்களுக்கு. ஓகே. சரி, சரியா? இன்னொரு கேள்வி வந்து நீங்க ஆ கூட சொன்னீங்க, இது எப்போதும் எனக்கு உள்ளது இது. நான் வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கா நம்மளுக்கு, ஆனா ஆ நம்ம எஃபர்ட் போட்டா நம்ம ஜாதகம் விதிய மதியால் வெல்லாமா தமிழ்ல சொல்றதுல. சோ இப்ப சரி அது ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டு கான்பிடென்டா வந்து செஞ்சோம்னா அதை மாத்த முடியும் நம்புற ஆளு. பட் சரி இப்ப நம்ம பாக்குறோம் ஜாதகத்துல, ஓ ஒரு ப்ராப்ளம் கட்டுது. சோ எப்படி இதை வந்து நம்ம டேலி பண்ண போறோம்? இந்த நீங்க சொன்ன மாதிரி யூ கேன் ஓவர் கம் விதிய ஓகே மதியால வெல்ல முடியும். சோ ஓகே. எப்படி இது? அதாம்மா இன்கம் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று வந்து மெட்டீரியல். இதெல்லாம் வந்து மெட்டீரியல் முடியாது. ஸ்பிரிச்சுவல் அப்போ ஸ்பிரிச்சுவலாம் உங்களுக்கு வந்து 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? ம் ஓகே. உங்கள் லக்னாதிபதி இந்த லக்கணத்துக்கு அதிபதி குரு வந்து சொந்த வீடு நிற்கிறாரு. சரியா? ம். ஓகே. அவரு கூட பார்த்தீங்கன்னா வந்து குரு இருக்கிறாரு. ஓகே. ஓகே. நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து புராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். சரி. ரைட் புராட ரைட். 3ஆம் பாதம் வருது. தனுசு ராசி. சரியா? ம் ம் ஓகே. ஓகே. உங்கள் லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகிட்டாருமா. அப்போ வந்து உங்கள் வந்து லக்னாதிபதி சொந்த வீடு நிற்கிறாரு, கேந்திரத்தில் நிற்கிறாரு. ம் 5க்குள்ள அதிபதி அவரும் வந்து அந்த வடிக்கோல் 10ஆம் வீடு நிற்கிறாரு. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 9ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்தில் வந்து உட்காந்துட்டாரு. 9ஆம் அதிபதி பவர் கூட அன்னைக்கும். சரியா? ம் ஓகே. ஓகே. இவர் யாருன்னா பார்த்தா உங்கள் முன்னோர்கள் அம்மா. உங்கள் தாத்தா பாட்டியோட பிளஸிங் அம்மா உங்கள் கூட பரிபூர்ணமாக இருக்கம்மா. புரியுதா? ம் ம் ஆ ம் ம். சரியா? அப்போ நீங்கள் எதை உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எதுவும் சொன்னால் ரைட்டாக இருக்கும். சரிங்க. எல்லாம் பயப்படுவாங்க. இது எப்படி நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் முடிவு ஓ- எடுக்கல. உங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் வந்து பேசுகிறாங்க. சரியா? ஓ- ஓகே. ஓகே. ரைட். அங்கே ம். அடுத்த கேள்வி. ரொம்ப வேறு நன்றிங்க. கேள்வி இருக்கா? ஓகே அம்மா. ஓகே அம்மா. ஸோ உங்களுக்கு வந்து கிஃப்டட் அம்மா. இதான் உங்கள் கடைசி பர்த்டே. அதே போதும். மற்ற வகையில் வந்து உங்கள் ஜாதகம் நல்லா பேசின்னு உட்காந்துருக்கம்மா. சரியா? ம், ஓகே. ஓகே. ரைட். ஓகே. வேறு கேள்வி இருக்குங்களா? சார் வணக்கம், ஹேமா பேசுறேன். யேஷ் அம்மா. ஸோ இத பார்த்துட்டு எனக்கே ஒரு ஒரு டவுட் கிளியர் பண்ண முடியுமா? எனக்கு அந்த இது இருக்கா? அந்த பிளெஸிங் இருக்கா ஜோசிய பார்க்க? ஒரு ஓகே. லாஸ்ட் கேனம்மா. பார்க்க முடியுமா? கேனம்மா. உங்கள் டேட் சொல்லுங்கள். 15 செப்டம்பர் 1990. ஓகே. டைம் அம்மா. 1:39 AM. எங்கே பிறந்தீங்க? இப்போ ஸ்பெஷலி சென்டர். ஓகே. இப்போ அது ஈப்போக்கு போவோம். ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டினா? சரியா? நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இப்போ ஸ்பெ ஸ்பெஷலிஸ்ட் சென்டரா? இப்போ எஸ் சார். ஸ்பெஷல். ஓகே. ஓகே. வந்துருச்சு. ஓகே. கேபிஜேவம்மா இப்போ. எஸ். ஓகே. பாருங்க, கோஆர்டினேட் பாருங்க. 4:35 அப்புறம் 101 101:05. ஓகே. ஓகே. ரைட்டு. இப்போ வந்து உங்கள் சார்ட்டுக்கு போவோம். இப்போதான் ஹேமனா பூச நட்சத்திரம் புதன் பூசம் வரணும் நீங்கள். சரியா? ஆமா சார். அதான். ஓகே. டைம் வந்து 1:39. எஸ் சார். 139. 1:39. ஓகே. ஏஎம். உங்கள் ஜோன் வந்து 8 ஹவர்ஸ். மாதம் வந்து செப்டம்பர். டேட் பார்த்தீங்கன்னா 15/90/90. இப்போ
இப்போ வந்து 101.5 அப்புறம் 4:35. ஓகே ஓகே. பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆமா நீங்க. சரியா? கடகராசி. ஓகே. ஓகே. உங்க லக்னம் வந்து மிதுன லக்னம். சரியா? ஓகே. மிதுன லக்னம். ஓகே. அதே மாதிரி வந்து 2ல குரு இருக்காரு. ஓகே. நீங்க ஜாதகம் படிக்கணும்னா குரு வந்து 2ஆம் வீட்டை பார்க்கணும், இல்லை 2ல வந்து குரு வைக்கணும், கேதும் இருக்கு. சரியா? ஓகே. அம்மா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்மா. நீங்க சொன்னா பலிக்கும். புரியுதா? ஓகே. ஓகே. ரொம்ப ஓகே. கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் நீங்க முன்னே மற்றவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் பிள்ளை இல்லையா? சொல்லுங்க அந்த மாதிரி வெரி சூன் யூ கோயிங் டு கல்யாணம் அப்புறம் பார்த்து பிள்ளை பிறக்கும். சரியா? யாராச்சும் ஓகே. உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு டே அப்படின்னு அப்படி போயிடும் நீ இப்படி போனால் நடக்காம அது பாவச்சீல அப்புறம் நீங்கள் தான் எடுத்துக்கணும். சரியா? ஓகே. ஏன்னா ஓகே. உங்கள் வாக்கு ரொம்ப பவராக இருக்கு. ஸோ கேர்ஃபுல் அம்மா. ஓகே. உங்களுக்கு வந்து வாக்கு நல்லா இருக்கம்மா. நல்ல விஷயத்தில் பயன்படுத்திங்க. சரியா? ஜாதகம் உங்களுக்கு வரும். ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். ரைட். தேங்க்யூ ஸோ ஓகே மச். ஓகே ஓகே. வாங்க அடுத்த கேள்வி இருக்கா? பிஃபோர் ஐ எண்ட் திஸ் செஷன். ஐயா இன்னும் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, கேள்வி வந்துட்டேன்னு என்ன கேட்க வந்தேன்? மற்றவங்க வாய்ப்பு போடுங்க. ஓகே ஓகே. கேள்வி வந்தா பாரு. ஆ ஆ சரி. மற்றவங்களுக்கு எதுவும் கேள்வி இல்லைன்னா இல்ல ஒரே கணேசன் ஒரு நான் கேள்வி பாஸ். என்னன்னா, ஐயா ஆ அந்த கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம நான் ஜாதகம் பார்க்க போறோம். ஆ சில சில நேரத்துக்கு அவங்க சொல்றது வந்து நம்மளுக்கு எக்ரி பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. இது பொய்யா இருக்குமோ? சோ அந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டு வரோம். ஐ ம் மீன் அவங்களுக்கும் நம்ம மேல கோவம் வர மாதிரி. சோ அந்த மாதிரி செய்யலாமா நம்ம? அது தவறா? தவறுங்க. ஓகே. அம்மா உங்களுக்கு அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க அவங்க சொல்ல சரியா நீங்கள் அங்கே போகிறீங்க. சரியா? ம். ம். இன்னொன்று ரொம்ப நம்ம ஓட முடியாது. ரொம்ப ஓட முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் சொன்னீங்கன்னா அதே இடத்துல நடக்க போகுது. சரியா? நம்ம எப்படி ம். மற்றவங்க பார்க்குறோமோ அது அந்த கர்ம நம்ம ம். கிட்ட வராமா? புரியுதா? ம். ஆ ம். அப்போ என்னது வந்து நான் அதான் சொல்கிறேன் ஜாதகம் சொல்லும்போது ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? ம். நம்ம ம். டக்குன்னு யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்த 2ல வந்து புதனும் சுக்கிரன் இருக்கு. சரியா? ம். 2ஆம் வீட்டில் ம். ம். புதன் மகாவிஷ்ணு, சுக்கிரன் மகாலட்சுமி. ஓகே. ஸோ நீங்க ம். சொல்றப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வந்து காசுக்கு அடிமையாயிடக்கூடாது. தெரியுங்களா? ம். ம். அதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தவறா தான் நம்ம பிள்ளைங்களா இருக்கு, பிள்ளைங்கள அடிக்கும். சரியா? ம். ஓகே. ஆ ம். இல்ல இப்ப இந்த அதான். சில நேரத்துக்கு வந்து பரிகாரம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. சோ நம்மளுக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லல்ல. சோ அதுதான் நானு அது நம்மளுக்கு எக்ரி பண்ணாம போயிருது அந்த சூழ்நிலை. லாஜிக் பாருங்க. அப்பதான் இந்த கிளாஸோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, வி ம். வாண்ட் டு எடுகேட் த பப்ளிக் அம்மா. சரியா? ம். அவேர்னஸ் கொடுக்குறது இந்த கிளாஸோட நோக்கமே. சரிங்களா? மலேசியால முறைப்படி இது வந்து பரிகார புக்குன்னா ஐயா வண்டி தான். ஐயா முத்துக்குமார் சிவாச்சாரியர் வண்டி தான். அந்த புக்கு ம். பார்த்தீங்கன்னா வந்து நவகிரக வழிபாடு. அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முறையா எழுதப்பட்ட ஒரு புக்கு மலேசியால. சரிங்களா? ஓகே. அத நம்ம படிச்சு ஃபாலோ பண்ணா நம்ம மத்தவங்கள அத வச்சு தான் நம்ம கைட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. சரி. ஆல்ரைட். ரைட். தேங்க் யூ. சரி. கணேசன், பாஸ் இட் டு யூ கணேசன். ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா. கணேசன். ஐயா எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு ஒரு சொல்லுங்க. கேள்வி. கேளுங்க. ஓகே, இப்ப இந்த சிலவங்க வந்து அதாவது நல்ல நேரத்தை கணிச்சுட்டு சிசேரியன் ஆபரேஷன் பண்ணுவாங்க. ம். உங்க பார்வையில அது வந்து கரெக்டா? அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வந்தா அது செய்யலாமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி. வேணாம், 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 வேணாம். நான் யாருங்க வந்து வந்து சிசன் டைம் கொடுத்து கேட்பாங்க. நான் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டேன். சரியா? சரியா? ஏன்னா நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிள்ளைய தான் டார்கெட் பண்ணுறோம். இந்த லக்னம் இப்படி இருந்தா இப்படி இருந்தா அந்த ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட அம்மாவை மறந்துடும், அப்பாவை மறந்துடுவோம், அண்ணாக்கெல்லாம் இருக்கும். சரியா? மற்றவங்க யாருக்கும் பாதிப்பு கொடுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டாக்டரை முடிவெடுக்க சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ வேணாம், அதெல்லாம் வேணாம். சரியா? நம்ம இது கொடுத்துட்டு நான் நிப்பாட்டிக்கிட்டேன். சரியா? நம்ம நம்ம இயற்கை கூட மோதக்கூடாதுங்க. சரியா? வாங்க அடுத்த கேள்வி. ஐயா நீங்க முத நீங்க சொன்னீங்களா இல்ல வேற யாரும் பார்ட்டிசிபென்ட் சொன்னாங்களான்னு தெரியல. ஆ விதியை வந்து மதியால வெல்லலாம் அப்படின்னு. அது உங்களோட அதை ஆமாங்க. பத்தி உங்களோட கருத்து என்னங்கய்யா? ஆமாம் சார். முடியும் சார். முடியும், முடியும், முடியும். சரியா? அதாவது இந்த பரிகாரம்னு சொல்றாங்க இல்லையா? சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு போகிறோங்க. சரியா?
ஓகே. ஆனா நம்ம அது வந்து டியூட்டியா வச்சுட்டு இருக்கோம். அது என்ன கருத்துன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம சாமி கும்பிட நம்ம உண்டியல போட்டுட்டு இருக்கோம். சரியா? பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஒரு விஷயம் நடக்க வேண்டியதுல நம்ம அது 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 வந்து நம்ம நடக்காத போயிரும். நம்ம போன பிறகு தான் அந்த மரத்தோட கிளை வந்து கீழ விழுகும். சரிங்களா? நான் அந்த ஒரு செகண்ட்ல நம்ம மேல நம்ம தலை மேல விழுந்திருக்கோம். அப்ப அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, என்ன செய்யும்னா, நம்ம கடவுள் வந்து அங்க நின்னு டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கிளைய வந்து அங்க சாய்ச்சு விட்டாரு. சரிங்களா? இதான் விதிய மதியாத விடுறது. சரியா? அப்ப நம்ம டெய்லி நம்ம பாட்டுக்கு நம்ம டியூட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, கடவுள் வந்து அவங்க டியூட்டிய செஞ்சுகிட்டு இருப்பாங்க சார். சரியா? அதான். ஓகே. அதே மாரி வந்து பரிகாரம் பார்த்தீங்கன்னா, நாகதோஷம் இருக்கு ஜாதகத்துல. சரியா? நாகதோஷம் இருந்துச்சுன்னா, அப்பதான் வந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு முறையா பரிகாரம் செய்யணும். இந்த புக்கு இருக்கு. நவகிரக வர போட்டிருப்பாங்க. முறையா செஞ்சீங்கன்னா, அந்த அந்த அது பார்த்தீங்கன்னா, அந்த தோஷம் பார்த்தீங்கன்னா வந்து 100% ரிமூவ் பண்ணாது. அதோட வலுவ வந்து அது குறைச்சுக்கும். சரியா? அதான். ஓகே. ஸோ அதுக்காகட்டு பார்த்தீங்கன்னா, திருமணம் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் குறைவா இருக்கும். சரியா? இதான் வந்து விதிய மதியால விழுறது. சரியா? இல்லையா, வாங்க. நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி தான் நம்ம வாழ்க்கை அமையுது. அப்படி இருக்கும்போது அப்ப அது அதுதான் நம்மளோட விதியா வந்து அமையுது. அப்ப நம்மளோட என்ன முன்ஜென்ம கர்மா, இப்போ உள்ள கர்ம வினைகள் இதெல்லாம் சேர்ந்து தானே நம்ம வாழ்க்கையில வந்து இன்ப துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நல்லா பாருங்க ஐயா. அப்ப நல்லா நல்லா பாருங்க. நம்மளுக்கு வந்து 2 காடு, கடவுள் வந்து சிந்திக்கிற தன்மைய குடுத்திருக்கிறாரு. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மத்த கிரகத்து வரைக்கும் ராக்கெட் விடுறோம். சரியா? ஓகே. இந்த நாயிலாம் 4 காலு, 2 காலு இது கோழிலாம் இருக்கு. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பேச அதுக்கு விளங்கும், அதுவும் செய்யுங்க. ஆனா, கடவுள் வந்து அந்த மாரி படைப்புல இருக்கிறாரு. சரிங்களா? இந்த மனுஷனுக்கு வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எதையும் வந்து சாதிச்சு செய்ய ஃப்ரீ முடியும். வில் ஃப்ரீ வில் சொல்றீங்களா? ஆமா. ஃப்ரீ ஃப்ரீ வில். வீல்ல. அதாவது இப்போ இஸ்ரோ வந்து ராக்கெட் விடுறாங்கன்னா, அந்த டைம் பார்த்து அவங்க விடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விட்டுற மாட்டாங்க. தினம் இத்தன மணிக்கு நான் கடமையில வந்து இத்தன செகண்ட், இத்தன மில்லி செகண்ட் வந்து லான்ச் பண்ணா தான் ரைட்டா போய் அந்த 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 சொல்லப்படுகிற அந்த வான்கலம் போய் ரைட்டா அந்த இடத்துல போய் உட்காரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் ப்ரிசைஸ் பண்ணி செய்றது ஐயா. சரிங்களா? ஓகே. அப்ப அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் பார்த்தாகணும். அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வந்து கிளவுடி இருக்கா இல்லையா எல்லாம் பார்த்து அப்ப விதிய வந்து மதியால விடுறாங்க. அப்ப அந்த இந்த ஆல்டர் வந்து மனுஷனுக்கு வேண்டி தான் அங்க இருக்கு. சரியா? நம்ம விதிய ம். மதியால விடலாம் சார். சரியா? ஓகே. முடியும். ஓகே சார். ரொம்ப தெய்வ நன்றி சார். அனுகிரகம் இருக்கணும். அதே மாரி நமக்கு அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கணும். சரியா? ஓகே. ம். அதே சரிங்க. மாரி ஒரு ஜோசியர்னா, நீங்க வந்து மத்தவங்க பரிகாரம் சொல்லிக் குடுக்கணும்னா, அது சில கண்டிஷன் இருக்கு. ஓகே. அவங்க 5வது நல்லா இருக்கணும். அவங்க 5வது நல்லா தான் நீங்க மத்தவங்களுக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து ம். என்னதான் பரிகாரம் செஞ்சாலும் வேலை செய்யாது. சரிங்களா? ஓகே. சரிங்க. ஆ அதான். ஓகே. நீங்க வந்து பார்க்கணும். நீங்க ஜாதகம் மத்தவங்க பரிகாரம் சொன்னா, உங்களே நீங்க ரொம்ப பேக்கப் பண்ணிக்கணும். இல்லன்னா உங்கள அடிக்கும் அது எடுத்துக்கிட்டா பிளானட். சரியா? அப்ப நீங்க வந்து ம். பரிகாரம் சொல்றப்ப அவங்க வீட பார்க்கணும். அவங்க அவங்க ஜாதகம் பிரகாரம் பரிகாரம் சொன்னா செய்வாங்களா? சில பேர் சொன்னா செய்ய மாட்டாங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. பொதுவா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஈஜிகோ லக்கி கேரக்டர். சரியா? ஏதோ நம்ம நம்மள பிரேம் பண்ணுவாங்க. "நீ தானே இப்படி சொன்னீங்க. நீ தான் இப்படி சொன்னா நடக்கும்னு" சொல்லிட்டு, நம்ம அவங்க கூட 24 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுங்களா? அவங்க என்ன செய்றாங்கன்னு சொல்லிட்டு முறையா பரிகாரம் செய்ய நம்ம பார்க்க முடியாது. சரியா? ஓகே. ஆமாங்க. ஆ. ஸோ ஐயா அதே மாரி நீங்க பார்த்தீங்க ஐயா ஐயா நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நம்ம ஜோதிடம் வந்து பழகியிருக்கோம். அப்போ ம். வந்து நம்ம மற்றவங்களுக்கு பார்க்குறோம். அப்போ ஆனா வந்து நீங்க சொன்னீங்க நீங்க உங்களுக்கு நீங்க பார்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு, நீங்க பெரும்பாலும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. அப்போ வந்து ம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஜோதிட கலை தெரிஞ்சதுனால அது ம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்மள எப்படி நம்ம வாழ்க்கையை மேனேஜ் பண்றது அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை செய்யறது சரியா தப்புங்களா ஐயா? நம்மள சொந்த பாருங்க. லைஃப்க்கு. ஓகே. நல்லா நல்லா கேள்வி கேட்டீங்க சார். நல்லா கேளுங்க. எனக்கு வந்து இப்ப சூரிய மகாதசா ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? ம். ம். எனக்கு சொல்லுங்க. இன்னும் ஒரு 6 வருஷத்துல வந்து சந்திர மகாதசா வரப்போகுது. சந்திர மகாதசா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாதகாதிபதி. அதாவது ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா யோகரு, பாதகாதிபதி, மாரகாதிபதின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. சரியா? ம். ஓகே. நான் வந்து பூச நட்சத்திரம் கடகராசி. சரியா? அப்ப எனக்கு ம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதகாதிபதி தான் எனக்கு வந்து நெஞ்சு சைடுல வந்து பாதிப்பு குடுக்கணும். எப்ப சந்திர மகாதசா. அப்ப அநேகமா இப்ப எனக்கு 60 வயசு ஆகுதுங்க. மேபி அந்த டைம்ல 65 வயசு. அந்த 65 வயசு அந்த ஆப்பரேஷன் நடந்து என்ன நடக்கும்னா வந்து, மேபி வந்து அந்த வயசுக்கு என்னால தாங்க முடியாது. சரிங்களா? சாமி என்ன செஞ்சாருன்னா, சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டாருங்க அத. சரியா? ஓகே. நானும் என் ஜாதகத்த போட்டு முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு இன்னும் 5, 6 வருஷம் இருக்கு. அப்ப வந்து நம்ம போட்ட விதத்த தாங்க நம்மள காவந்து பண்ணும். சரியா? ம். ஓகே. ம். என்னது நம்ம விண்ணப்பங்கள். நம்ம விண்ணப்பம் சின்சியரா இருந்து
நம்மளும் வந்து நல்லது செஞ்சுட்டு இருந்தோம்னா சுவாமி வந்து 10 வருஷம் வரைக்கும் அவர் வச்சிருக்க மாட்டாரு. அவர் நல்ல விஷயம் நம்ம சீக்கிரமா ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாரு. தெரியுங்களா? ஓகே. ம் ம் சரிங்க. ஓகே. அதான். வாங்க அடுத்த கேள்வி. வணக்கம் சார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் திவ்யா ஆ பேசுறேன். ஆ இல்ல சார், இது வந்துட்டு ஒரு ஜோதிடர் வந்துட்டு நம்ம அந்த டிக்டாக்ல பார்த்திருக்கேன். அவர் ம் சொல்றது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு சில விஷயம் எழுதியிருக்கு. மேபி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிவோர்ஸ் ம் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ம் ஏதோ ஒரு ஹெல்த் பிரச்சனை வரும் ம் ம் அப்படின்ட்டு எழுதியிருக்கு அப்படின்னா, நம்ம என்னதான் பரிகாரம் பண்ணணும், அது வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே ஸோ ஓகே. ம் அதாவது அதாவது அது சில உங்களோட சில கருத்து. இல்ல, இல்ல, சில ஜோசியர் அம்மா பரிகாரம் சொல்ல மாட்டாங்க. சரியா? நான் ஒரு சின்ன ம் உதாரணம் கொடுக்குறேன். ஓகே. இது இது ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா வந்து மாமங்கார வந்து மு- மு- அதாவது மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு முன்னேறிட்டு கொண்டு போனாங்க. ஐயா அது மாதிரி வந்து வந்து மிட்டாய் சாப்பிட்றான், அவர் நிப்பாட்டுங்க. அவர் என்ன செஞ்சு போய் நாளை வான்னு சொன்னாரு. சரியா? ஓகே. அப்புறம் திருப்பி மக்க நாள் போறாங்க. திருப்பி வந்து அவர் என்ன செய்றாரு, இன்று போய் நாளைக்கு வா. 3வது நாள் தான் சொல்ல அந்த பையன்ட்ட அட்வைஸ் பண்றாரு. ஐயா நீ வந்து சீனி சாப்பிடாதன்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப இங்க என்ன குறிக்குதுனாமா, மத நாள் போனாங்க. அவர் வந்து அவரும் சீனி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. சரியா? ஓகே. நான் சீனி சாப்பிட்டா ம் மத்தவங்களுக்கு எப்படி நம்ம புத்திமதி சொல்ல முடியும்? 1. 2வது நாள் பார்த்தீங்கன்னா, அவர் தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஹி கோயிங் டு ஸ்டாப். சரிங்களா? 3வது நாள் கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டாரு. அப்பதான் அவர் மத்தவங்களுக்கு போதனை கொடுக்க முடியும். அப்ப நான் வந்து வந்து மத்தவங்க நீங்க வந்து பரிகாரம் செய்றப்ப நீங்க வந்து கவுச்சியா இருக்கணும், சாப்பிடக்கூடாது. நீங்க தண்ணி சாப்பிடக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது. நான் மத ஒழுக்க சீலனா இருக்கணும். அதாவது நான் வந்து அதெல்லாம் கடைப்பிடிச்சா தான் நான் மத்தவங்களுக்கு சொல்லுவேன். ஐயா நீ சிகரெட் அடிக்காத. இந்த நான் 18 நாள் இந்த விரதம் இருக்கு. நீ சைவமா இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதாம்மா? ஓகே. புரியுது புரியுது சார். ம் நான் எனக்கு வந்து 60 வயசு ஆம்மா. நான் 20 வயசுலேருந்து நான் சைவமா இருக்கேன். தண்ணி பழக்கம் இல்ல, சிகரெட் பழக்கம் ஒண்ணும் இல்ல. சரியா? ஓகே. ஸோ அது ம் மாரி இருக்கப்ப எனக்கு வந்து அது நான் சொல்லலாம் பரிகாரம். சரியா? ஓகே. இப்ப நான் என்ன ம் மெசேஜ் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியுது புரியுது சார். அவ்வளோதான். ம் சரியா? வாங்க அடுத்த கேள்வி. ரொம்ப நன்றி சார். ஓகே. நல்லது. வாங்க அடுத்த கேள்வி. கணேசன் நீங்க மைக்ரோஃபோனை மாத்துங்க கணேசன். இஓ மாதிரி இருக்குது. சார் எனக்கு கேள்வி இல்ல. ஆனா நான் சொல்றேன். நீங்க கடகம் பூசமா சார்? நானும் அதே கடகம் பூசம் தான். ஓகே. கேட்டோனே ஷாக் ஆயிட்டேன். அப்படிங்களா? சரி அம்மா எனக்கு பேர் எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட ஹோம் டவுன் கோலசனங்கிற அம்மா. சரியா? கோலசங்கர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முருகன் பக்தர். அந்த கோலசங்கரில் சுப்பிரமணியர் கோயில் இருக்கு. அங்க 2ஆம் கட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து பக்திக்கே கூட்டம் கூட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தான். சரிங்களா? 2ஆம் ஆமா கட்ட முருகன் கோயில். போயிருக்கேன். ஓகே. அப்போ 67 நான் பிறக்கிறப்ப வந்து அப்பா வந்து அந்த கோயில் செக்ரட்டரி அம்மா. சரியா? அப்புறம் அப்போ அந்த கோயில் அதுக்கு முன்னுக்கு பார்த்தா கந்தசாமி கோயில் அப்போ தான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் சொல்லி மாற்றினாங்க. நான் வந்து பூச நட்சத்திரம் ஏன்னா அந்த கோயில் விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தான் விசேஷம். அப்போ நான் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறக்கணும் உடனே டக்குன்னு அப்பா வந்து முருகன் பேரை வச்சுட்டாரு. முருகன் நாமத்தை சுப்பிரமணியம் சொல்லி பேர் வச்சுட்டாரு. சரியா? இல்லைன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஹேமநாதன் சொல்லி வந்திருக்கணும். சரியா? ஆமா. அதான். சரி. வாங்க அடுத்த கேள்வி இருக்கலாம். ஐயா மனுஷன். ஒரு கேள்வி இருக்குது பித்ரு ஆ தோசை பத்தி கேட்கறதுக்கு. ஆ இப்போ வந்து நம்ம எப்போதுமே சில ஜாதகம் எதுக்கு இல்ல சொல்றாங்க பாருங்க, உங்களுக்கு முன்னோரு பித்ரு தோஷம் இருக்கு அல்லது முன்னோர்கள் எப்படி சொல்றது அந்த மாதிரி. அதாவது இப்ப என்ன பிரச்சனைன்னா நான் பாக்குற விதம் வந்து இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையா ரைட்டான பாதையில தான் செஞ்சுட்டு இருக்கேன் எல்லாமே. நானும் ம் வந்து ரிட்டையர்ட் ஆகி ம் எல்லாம் ம் ஓகே. ம் ம் ஆனா இது இப்ப வந்து எனக்கு முன்னோர்கள் எத்தனை எத்தனை ஜெனரேஷன் தெரியாது எனக்கு. அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்களோ என்னென்ன தப்புங்களோ எனக்கும் தெரியாது. சோ ம் இத நம்ம தூக்கிட்டு வர்றோம். அப்புறம் நம்ம வாழ்க்கையில இல்லைம்மா ஆ, அப்படிலாம் இல்லை. தட்ஸ் ஒன்லி ஆ, யோர் தாட்ஸ் அம்மா. ஒன்லி யோர் ஓ தாட்ஸ். ஓகே. சோ அத வந்து நம்ம வந்து எதுவும் அது ஒரு இம்பாக்ட் இல்ல நம்மளுக்கு அப்பனா அப்படி Not பார்த்தா. at all, not at all. This is your karma. This is your world. This is your karma. நீங்க அந்த தாட்டை நீங்க எடுத்தது தட்ஸ் யோர் கர்மா தான். சரியா? உங்களை யார் அந்த தாட்ஸ் எடுக்க சொன்னது? சரியா? சரியா? ஓகே ஆ ஓகே ஆ ஓகே. ஆ ஆல்ரைட், ஓகே. தேங்க் யூ. ம். எனி அதர் கொஸ்டின்? உலகலாம் உணர்ந்து உதற்கரியவன் ஆ நிலவலா. அவங்க திவ்யா வாங்க. இல்ல சார். இப்போ நம்ம அடுத்த வாரம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது இல்லையா? சோ ஆ நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது கேக்குறதுக்கு. என்னென்ன தேவைன்னா
ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாமா? என்ன 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 கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? அதாவது ஒரு பேப்பர் அண்ட் சாரி ஒரு புக் அண்ட் பேன் அது மட்டும் போதும் அப்படின்றது, ஜஸ்ட் தட் அவ்வளவுதானா, இல்லாட்டி வேற ஏதாவது வேணுமா அப்படின்றது? அதாவது நல்லா கேட்டுங்க. கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா படிச்சு கொடுப்பேன், சரியா? ஓகே. கிளாஸ் முடிஞ்சுன்னா அன்னைக்கு ராத்திரி உங்க லிங்க் அனுப்பி விட்டுருவேன், சரிங்களா? ஓகே. நான் வந்து கிளாஸ்க்கு வந்து ஹோம் ஒர்க் செய்வேன். இப்போ வந்து நம்ம ஹோம் ஒர்க் கொடுக்க நிப்பாட்டிட்டேன், சரியா? ஓகே. ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா வந்து உங்களுக்கு வந்து புரியலையா, நான் என்ன செய்வேன்னா வந்து நீங்கள் ஒரு ஒரு 50 பேர் 60 பேர் படிக்கிறீங்களா, ஒரு 10 பேர் ஒரு 3 குரூப்பாக பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. அப்போ அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிற மணிக்கே நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து குரூப்பில் நீங்கள் இருக்கிறப்ப தான் நிறைய நீங்கள் படிக்க முடியாது. இல்லை இல்லை எனக்கு கட்ட பழக்கம், நான் ஆறு கூட சேர மாட்டேன்னா தேன் யூ பிகோன் ரேஞ்சு. அப்புறம் எக்ஸாம் டைமில் நீங்கள் வேண்டி தான் செஞ்சாகணும். நீங்கள் குரூப்பாக இருக்கிறப்ப நீங்கள் குரூப் வந்து நான் எக்ஸாம் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து ஸ்காப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, சரியா? ஓகே. ஸோ இது குட் திங்ஸ் இஸ் கோயிங் டு பேப்பர், சரிங்களா? ஓகே. மொதல் நாள் நீங்கள் ஒப்சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து ரொம்ப ரஷ் பண்ண மாட்டேன், ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே. நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஹோம் ஒர்க் இல்லையா, அப்போ உங்களுக்கு பென்சில் தேவை வராது. ஆனால் நீங்கள் எதுவும் நோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் பென்சில் பேனாக வச்சுக்கோங்க. மேபி நான் சொல்கிறப்ப நீங்கள் எழுதிக்கலாம். மேபி ஆஃப்டர் கிளாஸ் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின், உங்களுக்கு புரியலாம், சரியா? ஓகே. ஸோ இது ஆன்லைன் ஓகே இருக்கிறனால சார். வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 நிறைய கேள்வி என்ன செய்யணும், நான் வந்து இது கொடுப்பேன் உங்களுக்கு வந்து Q&A. அப்போ வந்து உங்களுக்கு எதுவும் புரியலன்னா நீங்கள் வந்து நான் டைம் கொடுப்பேன், இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அப்போ கிளாஸ் 7:30 ஆரம்பிச்சிடும். அப்போ 7:30 8 o'clock பார்த்து Q&A, கொஸ்டின் ஆன்சர். அப்போ ஏற்கனவே உள்ள கொஸ்டினை வந்து அங்கே வந்து பதில் சொல்லுவோம் உங்களுக்கு வந்து, சரியா? அப்புறம் 8 மணிக்கு ரைட்டாக அந்த அன்னைக்குள்ள கிளாஸ் நான் ஆரம்பிச்சிருவேன், சரியா? ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். நல்லது. வாங்க அடுத்த கேள்வி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிரவுலாகிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சொல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நல்லது. நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.